Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல mensuration 2D உடைய எல்லா ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் இந்த வீடியோல கவர் பண்ணலாம். இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்தே தான், ஓகேவா? mensuration பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான டாபிக் 2D mensuration and 3D mensuration ரெண்டு கேட்டகரி உண்டு. இதுல நமக்கு SSC எடுத்துக்கிட்டீங்கன்னா 3D mensuration இருந்தா நிறைய क्वेश्चन கேட்பாங்க. ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னா 2D mensuration இருந்து நிறைய क्वेश्चनங்கிறத கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2D mensuration எல்லா ஃபார்முலாவையும் கான்செப்டையும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 2D mensurationsோடைய TCS கொஸ்டின் ப்ளஸ் எடுக்விட்டி கொஸ்டின்ஸோடைய சால்விங் அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. mensuration 2Dயில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். 3Dக்கு இதே மாதிரி வீடியோஸுங்கிறது நான் ப்ரொவைடுங்கிறத பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் mensuration 2Dயோடைய எல்லா ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்ஸ் வெரி பேசிக்ஸில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்கலாம். இதில் நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாஸை மட்டுமே நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதுமானது தான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏரியானா என்ன, பெரிமீட்டர்னா என்னன்றதை பார்த்தலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஏரியான்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த 2D ஷேப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்கொயரு, ரெக்டாங்கிளு, ட்ரையாங்கிளு, சர்க்கிளு, எந்த 2D ஷேப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ஷேப்போடைய பவுண்டரிக்கு உள்ள பகுதியை தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். தமிழில் பரப்பளவுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிளோட பவுண்டரிங்கிறது இந்த லைனா, இதுக்குள்ள உள்ள பகுதி இருக்கா, இதை தான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். தமிழில் பரப்பளவுன்னு சொல்லுவோம். அப்போ பெரிமீட்டருங்கிறது என்னது, அந்த பவுண்டரி லைன் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பவுண்டரி லைனோடைய லென்த்து தான் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர்னு சொல்லுவோம். தமிழில் சுற்றளவுன்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயரோடைய பவுண்டரிங்கிறது இந்த லைன் தானே, இந்த லைனோடைய லென்த் என்னதோ அதுதான் பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லுவோம், பெரிமீட்டர்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இதுதான் பேசிக் எக்ஸ்பிளனேஷன் இந்த ரெண்டு டேர்முக்கு. மென்சுரேஷனில் இருக்கக்கூடிய 2Dயில் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்புக்கும் ஏரியாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், பெரிமீட்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்மளோட ஃபார்முலாவில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. பெரிய கான்செப்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே கிடையாது. இதுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனாலே ஒரு ஃபார்முலாவை வச்சு இன்னொரு ஃபார்முலா நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்படி தான் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க. ஒன்று நமக்கு ஏரியா வேல்யூ கொடுத்துட்டு பெரிமீட்டர் கேட்பாங்க, இல்லைனா பெரிமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டு ஏரியா வேல்யூ கேட்பாங்க, இல்லைனா அந்த ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடோட வேல்யூ கொடுத்துட்டு இந்த ரெண்டில் ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது, இன்னொன்று டயகனல். டயகனல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கெல்லாம் கார்னர் இருக்கோ, எந்த ஷேப்புக்கெல்லாம் கார்னர் இருக்கோ அந்த ஒரு கார்னர்லேருந்து ஆப்போசிட் கார்னருக்கு நம்ம ஒரு லைன் வரைவோம். அதுதான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். இந்த கார்னர்லேருந்து அதுக்கு ஆப்போசிட்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம்ல, இதை தான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டுக்கு மட்டும்தான் லைன் வரைஞ்சாதான் டயகனலான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அந்த எந்த கார்னர்லேருந்து நம்ம லைன் வரைய போகிறோமோ அதுக்கு அட்ஜசண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஒரு கார்னருக்கு நம்ம லைன் வரைஞ்சாலே அது நமக்கு டயகனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியிலேருந்து நம்ம டயகனல் வரைய போகிறோம். இதுக்கு அட்ஜசண்ட்டுங்கிறது பக்கத்தில் உள்ள புள்ளின்றது இந்த கார்னர், இந்த கார்னர். இதை விட்டுட்டு இன்னொரு புள்ளிக்கு நம்ம லைன் வரைஞ்சாலே அது டயகனல் தான், ஓகேவா? ஒரு ஷேப்பில் எத்தனை டயகனல் இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலானா n-3 divided by 2. இதில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்டகன் எடுத்துக்கலாம். பென்டகனில் எத்தனை சைடு இருக்கு? 1 2 3 4 5. பென்டகன்னா 5 சைடு உள்ள ஷேப்புன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ 5 சைடு இருக்கா, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 - 3 2 divided by 2. 2 2 கட் ஆகிட்டுனா 5 வரும். அப்போது பென்டகனில் மொத்தம் 5 டயகனலுங்கிறது இருக்குது, ஓகேவா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 5 டயகனல் என்னலாம்? ஸோ டயகனல் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? மொத்தம் 5 டயகனல் இருக்குது, கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ நான் சொன்ன டயகனலுங்கிறது நம்ம ஆப்போசிட் கார்னருக்கு வரைவோம். இன்னொன்று ஒரு அட்ஜசண்ட்டை விட்டு இன்னொன்றுக்கு வரைஞ்சாலும் டயகனல் தான், கரெக்டாக? இந்த கார்னர்லேருந்து இதுக்கு வரையலாமா, ஒரு அட்ஜசண்ட்டை விட்டு வரைகிறோம், டயகனல் தான். ஆப்போசிட் இருக்கா, அதே மாதிரி. இப்போ இங்கேருந்து இங்கே வரையலாமா, ஒரு அட்ஜசண்ட்டை விட்டுட்டு வரைகிறோமா, 2 டயகனல் ஆச்சு. அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இங்கே வரையலாமா, ஒரு டயகனல் ஆச்சா? அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒன்று வரையலாமா, ஒரு டயகனல் ஆச்சா? அடுத்து இன்னொரு டயகனலுங்கிறது இந்த இதுக்கும் இதுவும் ஆப்போசிட் தானே, வரையலாமா? மொத்தம் 5 வந்துட்டா, 1 2 3 4 5. சாரி, என்னது ரிட்டர்ன் பண்ணியாச்சு, இருங்க. ஒரு டயகனல், 2 டயகனல், 3 டயகனல், 4 டயகனல். 5th டயகனல் எங்கே இருக்குது? 1 2 3 4
வெயிட் அ மினிட். அகைன் கவுண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஒரு டயகனல், 2 டயகனல், 3 டயகனல், 4 டயகனல், 5வது டயகனல். ஓகேவா? 5 டயகனல் வந்துட்டா இப்படி தான் நம்ம வரையணும். ஓகேவா? டயகனல் ஃபார்முலா கட்டாயம் படிச்சுக்கோங்க. ரீசெண்ட் டைமில் டயகனல் வச்சு கொஷினுங்கிறது எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. இப்போ நம்ம ஒவ்வொரு ஷேப்புக்காக ஃபார்முலா என்னன்னு பார்க்க போகலாம். அந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்றதையும் நான் சொல்லுவேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் நிறைய கான்செப்ட் வந்து பார்ப்போம். அந்த கான்செப்ட்லாம் எப்படி வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்குறப்போ இந்த நாலேஜை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயருடைய. ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா, பெரிமீட்டர் ஃபார்முலா அண்ட் டயகனல் ஃபார்முலா. ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்னா தமிழில் சதுரம். சதுரத்தோட எல்லா சைடும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அளவு இருக்கோ அதே தான் இந்த அளவு, இந்த அளவு, இந்த அளவு. அடுத்தது ஸ்கொயருடைய கார்னர் இருக்குது தெரியுமா, அது 90 டிகிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர்ஸுங்கிற மாதிரி ஸ்கொயரோடது. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்கொயருக்கு எத்தனை டைகனல் இருக்கும்? மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது? 4 சைட்ஸ் இருக்குது. 4 × 4 - 3 1 / 2. 2 கட் பண்ணால் 2 டைம்ஸ் போகும். ஸோ இப்போ 2 தான் ரிமைனிங் இருக்கும். ஸ்கொயருக்கு வந்து 2 டயகனல் இருக்குது. ஒரு டயகனல் இப்படி போகும், இன்னொரு டயகனல் இப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகே. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? அதாவது சைடு ஸ்கொயர் தான் வந்து ஸ்கொயரோடைய ஏரியா ஃபார்முலா. இப்போ சைடு வந்து நமக்கு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா எல்லா சைடு ஏயா தான் இருக்கும். கரெக்டா? ஏன்னா இங்கே என்ன அளவோ அதே தான் இங்கே. அப்போ சைடு ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் தான் ஸ்கொயரோடைய ஃபார்முலா. சைடு ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைடு வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா அப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்னது? 8 ஸ்கொயர். 8 64. ஸோ 64 தான் அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது பெரிமீட்டர் ஃபார்முலா. இப்போ பெரிமீட்டருங்கிறப்போ அதோடைய பவுண்டரி தானே நம்ம படிச்சிருக்கோம். பவுண்டரியோடைய லென்த். ஓகேவா? இப்போ இதில் ஸ்கொயரோடைய பவுண்டரி என்னன்னு பாருங்க. 1A 2A 3A 4A மொத்தம் 4A இருக்கு. அப்போ 4A தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட பவுண்டரியோட லென்த். இப்போ ஸ்கொயரோட சைடு 8ன்னு வச்சுக்கிட்டோம்னா 4 × 8 32. 32 தான் ஸ்கொயரோடைய வந்து பெரிமீட்டராக வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது டயகனல். டயகனலுங்கிறது இந்த பகுதி. ஸோ இதோட லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ பாருங்க, இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வந்து வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறப்போ ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். அப்படிதான் இங்கே இருக்கு. ஓகே. இதோட லென்த் என்னது? ஏ. இதோட லென்த் என்னது? ஏ. நமக்கு இந்த லென்த் தேவை. ஸோ இது வந்து தான் நமக்கு டயகனலுங்கிறது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது பைத்தாகரஸ் தேற்றத்தில். ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர்டு ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர்டு. பெர்பெண்டிகுலருங்கிறது இந்த இது, பேஸுங்கிறது இது, ஹைப்போட்டோனியஸுங்கிறது இது. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் 3 வேல்யூஸ் வந்து வரும். அதில் 2 வேல்யூவோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 3ஆவதோடது கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3ல் 2 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். 3ஆவது இது நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர். பேஸோட வேல்யூ என்னது? ஏ இருக்கு. அப்போ ஏ ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a ஸ்கொயர்னு வரும். நமக்கு இதோட லென்த் மட்டும் தான் தேவை, ஹைப்போட்டெனிஸ் மட்டும் தான் தேவை. அப்போ இந்த ரூட் அந்த சைடு கொண்டு போங்க. ஹைப்போட்டெனிஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2a ஸ்கொயர்னு வரும். இதில் ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, அப்போ ஏ வெளியே எடுத்துடலாம். ஏ √2ன்னு வரும். இதுதான் ஹைப்போட்டோனியஸோடைய இதோடைய லென்த்துங்கிறது. ஸோ இது இப்படி தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரோட டயகனல் வேல்யூங்கிறது ஏ √2. ஓகேவா? இது ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயகனலோட வேல்யூ வந்து 8√2ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கொயரோடைய ஏரியா என்னன்றதை நம்மள்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? டயகனலோட வேல்யூ 8√2ன்னு கொடுத்துட்டாங்க. டயகனல்னால் என்னது? ஏ √2 தானே. அதான் 8√2. √2 கேட்டாங்கம்மா, ஏயோட வேல்யூ என்னது? அப்போ 8. ஸ்கொயர் கேட்டாங்கன்னா, ஏரியா கேட்டாங்கன்னா ஸ்கொயரோடது ஏ கிடச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணால் 64. அதுதான் அந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து இருக்கும். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நமக்கு தேவைப்படும். ஓகேவா? அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து டிரெக்டாக சைடை கொடுத்துட்டு மற்றதை கண்டுபிடிங்கன்ட்டு கேட்க மாட்டாங்க பெரும்பாலான எக்ஸாம்ஸில். ஓகேவா? என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பெரிமீட்ரு 32ன்னு கொடுத்துட்டு ஏரியா என்னன்னு கேட்பாங்க, இல்லைன்னா டயகனல் என்னன்னு கேட்பாங்க. இப்போ பெரிமீட்டர் 32ன்னு கொடுத்துட்டாங்களா? பெரிமீட்டருங்கிறது 4a தான் 32. ஸோ இதை வச்சு நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 8ன்னு கிடச்சிட்டு. ஸோ இதை வச்சு ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், டயகனல் கண்டுபிடிச்சிடலாமா? இப்படி தான் ஒன்று ரிலேட் பண்ணி மென்சுரேஷனில் பண்ணுவோம். இதே தான் 2Dலையும் பண்ணுவோம், 3Dலையும் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இன்னொரு டைப் ஆஃப் கேட்பாங்க, அது எஸ்எஸ்சியில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்கொயர் கொடுத்துருவாங்க, அந்த ஸ்கொயரோட டயகனலை ஒரு சைடாக வச்சு இன்னொரு ஸ்கொயர் வருது, அந்த ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு ஸ்கொயரு, இதோட டயகனல் இந்த இருக்கு, இதை ஒரு சைடாக வச்சு இன்னொரு ஸ்கொயர் வருது, அப்போ அந்த ஸ்கொயர் இப்படி இருக்கும். கரெக்டாக இதோட ஏரியா என்னன்னு நம்மள்கிட்ட கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நமக்கு இதோட சைடு தெரியணும். இதோட சைடு தெரிஞ்சா டயகனல் கண்டுபிடிச்சிடலாமா? டயகனலோட வேல்யூ என்னவோ அதுதான் இந்த ஸ்கொயருக்கு எல்லா சைடோட வேல்யூவும் இருக்கும். ஏன்னா டயகனலை தான் ஒரு சைடை வச்சு வருது, ஸ்கொயருக்கு எல்லா சைடுமே அதே தானே இருக்கும். அதை வச்சு நம்ம இதோட ஏரியா என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு கொஸ்டினாக வந்து எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க, ஃபியூச்சர்லையும் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணுத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா, அடுத்தது ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலா பார்க்கலாம். ரெக்டாங்கிள்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். கரெக்டாக செவ்வகம் தமிழில் இதை லென்த்துன்னு சொல்லுவோம், இதை பிரெத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டயகனல் வரும். இப்போ 4 சைடு இருக்குது, 4 சைடு உள்ள ஒரு ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 டயகனல் வரும். ஓகேவா, இது ஒரு டயகனல் அண்ட் இது ஒரு டயகனல். இதுலேயுமே கார்னர் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரும். ஓகேவா, இது இங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுவும் ஆப்போசிட், அந்த செவ்வகத்தில் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். பேரலாக இருக்குன்னா ஒரே டைரக்ஷனில் போகிற மாதிரி இருக்கும். இது என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இதுவும் இருக்கும், இது என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் இதுவும் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளோட கேரக்டர்ஸும் இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஆங்கிள் 90 டிகிரி இருக்கும், 2 டயகனல் இருக்கும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற பேருங்கிறது பேரலாக இருக்கும். பேரலாம் ஒரே மாதிரி இருக்கும், ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, லென்த்தையும் பிரெத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ரெக்டாங்கிளோடைய ஏரியா ஃபார்முலா. இப்போ லென்த் வந்து 12ன்னு வச்சுக்கோங்களேன், பிரெத் வந்து 8ன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 96. இந்த 96 தான் ரெக்டாங்கிளரோட ஏரியா வந்து இருக்கும். அதே இது பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா, பெரிமீட்டருங்கிறது பவுண்டரியோட லென்த் தானே, இது எல்லாம் மேலே உள்ளதும் சேம் லென்த்தில் தானே இருக்குது, அப்போ இது எல், இது பிரெத்துனா இப்போ இதுவும் பிரெத்து, 4த்தையும் ஆட் பண்ணுங்க, 2L + 2 பிரெத்துன்னு வரும். இது எப்படி எழுதிக்கலாம்? 2 காமனாக வெளியே எடுத்துட்டு L + Bன்னு எழுதிக்கலாமா? இதுதான் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபார்முலா. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இப்போ அடுத்தது டயகனல் ஃபார்முலா. டயகனல்ங்கிறது இது. இப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதுனா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இதுக்கு தான் ஹைப்போடெனியஸ் தானே தேவை. அப்போ ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் B ஸ்கொயர்டு பேஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் L ஸ்கொயர்டு. ஹைப்போடெனியஸ் தான் தேவை, இந்த டயகனல் தான் தேவை, இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் L ஸ்கொயர். இதுதான் ரெக்டாங்கிளருடைய ஹைப்போடெனியஸ் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா, இதை இங்கே தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ அடுத்தது ரெக்டாங்கிளில் ஒரு 3 கான்செப்ட் வந்து இந்த 3 கான்செப்டோடைய ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம், நான் இது எப்படி டெரைவ் ஆச்சுன்னு சொல்கிறேன், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்முலா உங்களுக்கு மறந்தாலும் சரி, நான் இப்போ டெரைவ் பண்ணதை வச்சு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா, ஸோ அந்த என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்கை சுற்றி ஒரு நடபாதையை வந்து உருவாக்குவாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த நடபாதையோடைய ஏரியா என்னன்னு கேட்பாங்க. இந்த நடபாதை இருக்கா, இந்த ஒரு பார்க் இருக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதை சுற்றி வந்து ஒரு நடபாதை உருவாக்க, நடபாதையோட ஏரியா என்னன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. இது ஒரு கேஸு, இப்படி கேட்பாங்க. இன்னொன்று எப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் பார்க் இருக்கு, அந்த பார்க்குக்கு உள்ள ஒரு நடபாதை வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா, இந்த நடபாதையோடைய ஏரியா என்ன நம்மள்ட்ட கேட்பாங்க. இது வந்து 2வது கேஸ். 3வது கேஸ் என்னன்னா, ஒரு ரெக்டாங்கிள் பார்க் வந்து இருக்கும், அந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ஸ்வீடனு, நார்வே, டென்மார்க்குடைய கொடிகள்லாம் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நடபாதையை உருவாக்குவாங்க. இந்த நடபாதையோடைய ஏரியா என்னன்றதை நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ இந்த 3 கேஸ் இருக்குது நடபாதையை வச்சு. ஆனால் இந்த 3மே ரொம்ப சிம்பிள், எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் இந்த ரெக்டாங்கிள் பார்க்கு. ஸோ இதோட லென்த்தும் பிரெத்தும் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதோட ஏரியா கேட்பாங்க. இந்த நடபாதை இருக்குல்ல, அது எல்லா சைடும் ஈக்குவலான லென்த்தில் தான் இருக்கும். அந்த நடபாதை எப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் மினிட், வெயிட் மினிட், நான் ரப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஈக்குவல் அந்த வித்தில் தான் இருக்கும், ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இங்கே 4 சென்டிமீட்டருக்கு ஒரு நடபாதைனா இங்கேயும் 4 சென்டிமீட்டருக்கு நடபாதை, இங்கேயும் 4 சென்டிமீட்டருக்கு நடபாதை, இங்கேயும் 4 சென்டிமீட்டருக்கு நடபாதை மாதிரி உருவாக்குவாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு இப்போ இதோட ஏரியா தான் தேவை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இப்போ இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தானே, இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தானே, இதுவும் ரெக்டாங்கிள் தான். இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலாம், பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதில் இருந்து சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டோன்னா இது மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சும். அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுங்க. என்னது, பிக் ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஸ்மால் ரெக்டாங்கிளோடைய
ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மிச்சம் உள்ள பகுதி கிடைக்கும். அதோட ஏரியா தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இப்போ பெரிய ரெக்டாங்கிள்ங்கிறப்போ நல்லா கவனிங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல் கரெக்டா, இது ஒரு டிஸ்டன்ஸு, இது ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ பெரிய ரெக்டாங்கிளோட லென்த் என்னவா இருக்கும்? எல் பிளஸ் 2டியாக இருக்கும். அதே மாதிரி பிரெத்தை பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் பிரெத்து. பெரிய ரெக்டாங்கிளுக்கு இந்த ஏரியாவும் இன்க்ளூட் ஆகும், இதுவும் இன்க்ளூட் ஆகும் கரெக்டா. அப்போ இது ஒரு டி, இது ஒரு டி. அப்போ பிரெத்தோடைய வேல்யூங்கிறது என்னவா இருக்கும்? v பிளஸ் 2டியாக இருக்கும். இதுதான் பெரிய ரெக்டாங்கிளோடைய லென்த்து அண்ட் பிரெத்து. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? எல் இன்ட்டு பி எல்பின்னு வரும். எல் இன்ட்டு 2d 2dlன்னு வரும். இது 2dpன்னு வரும், 2dpன்னு வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4d ஸ்கொயர்னு வரும். இது பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு கிடச்சிட்டு. இப்போ ஸ்மால் ரெக்டாங்கிளுங்கிறப்போ இது லென்த்து, இது பிரெத்து. அப்போ எல் இன்ட்டு பி. இதை மைனஸ் பண்ணும், எல் இன்ட்டு பி மைனஸ் எல்பி ப்ளஸ் எல்பி கட் ஆகிடுமா? பேலன்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2d காமனாக இருக்கா? 2dயை வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும்? எல் இருக்கும். இங்கே இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? பி இருக்கும். இதில் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4d ஸ்கொயர்னு இருக்குது. இதில் 2dயை வெளியே எடுத்துட்டோம். அப்போ ஒரு 2 மிச்சம் இருக்கும், ஒரு d மிச்சம் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்க்குக்கு வெளியே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு பாதையை உருவாக்குறோன்னா அந்த பாதையோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதை டெரைவ் பண்ணதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் இந்த எல்என்டிபிங்கிற ஃபார்முலா வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வேறு எதுவும் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டதுங்கிறது பெரிய ரெக்டாங்கிளுங்கிறப்ப எழுதுறப்போ நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுங்கிறத மட்டும்தான். ஓகேவா? இது எப்படி வந்துச்சுங்கிறது உங்களுக்கு டெரைவ் ஆயிருக்குன்றது புரிஞ்சிருக்கா? இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், பெரிய ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ளே தான் பாதை உருவாக்குறாங்க. இது லென்த்து, இது பிரெத்து. ஓகேவா? அதுக்குள்ளே பாதை உருவாக்குறாங்க சேம் டிஸ்டன்ஸில். ஓகேவா? இப்போ பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னது? எல்பி. ஏன்னா பெரிய ரெக்டாங்கிள் தானே. அப்போ சின்ன ரெக்டாங்கிளுங்கிறப்போ இதுங்கிறப்போ நல்லா கவனிங்க, இதுலேருந்து இது வரைக்கான டிஸ்டன்ஸு எல். அப்போ இது வரைக்கும் இதுக்கான டிஸ்டன்ஸுங்கிறது என்னது? இங்கே ஒரு டி வந்தது, இங்கே ஒரு டி வந்தது. இது கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட லென்த்துங்கிறது வரும். அப்போ எல் மைனஸ் 2டின்னு வரும். பிரெத்துங்கிறப்போ மொத்த லென்த்து பிரெத்து கரெக்டா. அதில் இந்த இதுவும் கம்மியாயிடுது. அப்போ பிரெத்துங்கிறப்போ பி மைனஸ் 2dங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ண மாதிரி இதுக்கும் பண்ணுவோன்னா நமக்கு ஃபைனலாக வர்றப்போ இதுங்கிறது வரும். இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிளுக்கு உள்ள ஒரு பாதையை உருவாக்குறோன்னா அந்த பாதையோட ஏரியாவோட லென்த்தாக வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்தது மூணாவது கேஸ். இந்த ஃபார்முலாஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? மூணாவது இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு எப்படி? இது ஒரு லென்த்து, இது ஒரு பிரெத்தா, சேம் டிஸ்டன்ஸில் தான் உருவாக்குவாங்க, சேம் அளவில் தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்குது இந்த பாதையோட அளவை? நல்லா கவனிங்க. இங்கே என்ன லென்த்தோ அதே லென்த்து தானே இங்கேயும் கரெக்டா. இது லென்த்து, இது என்னது? நமக்கு டிஸ்டன்ஸ் டி. அதே அளவு தானே இங்கேயும் இருக்க போது இந்த இதுக்கும். அப்போ இது வந்து ஒரு செவ்வகம் தானே, ரெக்டாங்கிள் தானே. அப்போ இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ அதோட ஏரியா என்னதான் இருக்கும்? எல் இன்ட்டு டி. ஓகேவா? எல் இன்ட்டு டி. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்மளுக்கு கிடைச்சிட்டு. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே நல்லா கவனிங்க. இங்கே என்ன பிரெத் அளவோ அதே பிரெத் அளவு தானே இங்கே இருக்குது. இங்கே டிஸ்டன்ஸுங்கிறது அந்த பாதையோட அகலமாக இருக்க போகுது கரெக்டா. அப்போ இங்கே என்ன டிஸ்டன்ஸோ அதே தான் இங்கே இருக்க போகுது. அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் தானே. அப்போ அதோட அளவுங்கிறது பி இன்ட்டு டி. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் பாதையோடைய இது ஏரியாங்கிறது நம்மளுக்கு கிடச்சிட்டு. இப்போ என்ன பண்ணால் நல்லா கவனிங்க, இதை நம்ம 2 டைம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி? இதை கால்குலேட் பண்ணுறப்பவும் இதோட ஏரியா இன்க்ளூட் ஆச்சு, இதை கால்குலேட் பண்ணுறப்பவும் இதோட ஏரியா இன்க்ளூட் ஆச்சு. அப்போ ஒரு டைம் மைனஸ் பண்ணணும்ல. நீங்கள் இப்போ ஒரு கவுண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை ஃபஸ்ட் எண்ணிட்டு ஃபைனலாக முடிகிறப்போய் உங்களை எண்ணினீங்கன்னா 2 டைம் கவுண்ட் ஆயிரும், வேல்யூ தப்பாக வரும். அப்போ ஒரு டைம் நம்ம மைனஸ் பண்ணணும் கரெக்டாக. அதே தான் இங்கேயும். இங்கே கால்குலேட் பண்ணுறப்போ இந்த ஏரியா இன்க்ளூட் ஆச்சு, இங்கே கால்குலேட் பண்ணுறப்போ ஏரியா இன்க்ளூட் ஆச்சுன்னா ஒரு டைம் இதை மைனஸ் பண்ணணும். எப்படி மைனஸ் பண்ணுறது? இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா. ஸ்கொயர் ஷேப்புங்கிறப்போ இது டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் டிஸ்டன்ஸ் தானே. இது டிஸ்டன்ஸ். அப்போ இதுவும் டிஸ்டன்ஸ் தானே. அப்போ இது என்ன? ஸ்கொயர். எல்லா சைடும் டியாக தான் இருக்குது. அப்போ டி ஸ்கொயர். ஒரு டைம் டி ஸ்கொயரை மைனஸ் பண்ணணும். இப்போ இதை ஃபைனலாக எப்படி எழுதிக்கலாம்? எல்லாத்துலேயும் டி காமனாக இருக்குது. டியை வெளியே எடுங்க. எல் ப்ளஸ் டி வெளியே போயிட்டுனா இங்கே பி இருக்கும், இங்கே ஒரு டி வெளியே போயிடுச்சுன்னா ஒரு டி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த பாதையோடைய லென்த்தாக வந்து நம்மளுக்கு இருக்கும். இவ்வளவு தான், வெரி வெரி சிம்பிளான ஒன்று. ஓகேவா? இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எப்படின்னு நீங்கள் படிச்சிட்டிங்களா? இது நான் சொல்லி தந்த கான்செப்ட் என்னதுங்கிறது, நமக்கு ஒரு ஷேப்புக்குள்ளே இன்னொரு ஷேப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நம்ம அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷேப்போட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒரு சின்னதாக இங்கே படிச்சிருக்கோம். நம்ம இதில் ரெக்டாங்கிள் மட்டும் படிக்கல, இதில் வந்து நம்ம ஒரு கான்செப்டே படிச்சிருக்கோம். இதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. இதில் ரெக்டாங்கிள் படிச்சிருக்கோமா, எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்கு, அதோட ஏரியா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் இருக்குது, இதோட ஏரியா கேட்டாங்கன்னா
அப்போ என்ன பண்ணும், பெரிய சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சி சின்ன சர்க்கிள் ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வச்சுன்னா இந்த ஏரியா கிடைச்சிடும். இது நீங்கள் இங்கே படித்த ஒரு கான்செப்ட். ஓகேவா? இதே மாதிரி கொஷின்ங்கிறத கேட்பாங்க. அடுத்தது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் எஸ்எஸ்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய கொஷின் ட்ரையாங்கிளை வச்சே கேட்பாங்க. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சைடை வச்சு ஆங்கிளை வச்சு 2 வகையாக பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சைடை வச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதோடைய 3 சைடும் அந்த ட்ரையாங்கிளோட முதல்ல அந்த ட்ரையாங்கிளோடைய கான்செப்ட் படிச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரை ஆங்கிள் 3 ஆங்கிள் இருக்கக்கூடிய 3 சைடு இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பு தான் ட்ரையாங்கிளுங்கிறது. இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு ஆங்கிளுங்கிறது இருக்கும். இந்த எல்லா ஆங்கிளையும் இப்போ இது ஏன்னு எடுத்துக்கிட்டீங்க, இதை பின்னு எடுத்துக்கிட்டீங்க, இதை சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 180 டிகிரிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு கேரக்டர். ஓகேவா? அடுத்தது இந்த ஆங்கிள் இருக்கா, இந்த ஆங்கிள் இது ஜியாமெட்ரிலேயே ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ இது ஒரு ஆங்கிள் இருக்கா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, இது ஒரு ஆங்கிள் வருமா, அதோடைய பேலன்ஸ் ஆங்கிள்ங்கிறது இங்கே வரும். இது 180 வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இது சிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஆங்கிள் வந்து உருவாகும். இது இப்போ ஈன்னு வச்சுக்கலாமே, இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இது 180 டிகிரியாக வரும். இது தெரிஞ்சுக்கோங்க. நான் ஜாமெட்ரி வீடியோ நான் யூடியூப்பில் டீச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் இருக்கும். அந்த வீடியோவில் நான் இது எல்லாமே டீட்டெயிலாக டீச் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டருங்கிறது ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிளோட சம்மும் 180 டிகிரியாக இருக்கும். இது முதல் கேரக்டருங்கிறது. ஓகேவா? அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து பார்க்கலாம். ஓகேவா? என்னென்னா சைடை வச்சு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோட எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேருங்கிறது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இன்னொன்று என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைடுமே ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளோடைய 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ட்ரையாங்கிள் தான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறது. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட எல்லா ஆங்கிளும் 60 டிகிரியாக இருக்கும். அப்போ 60 60 60 180ங்கிறது வந்தது தான். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளோடைய 2 சைடு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னு அர்த்தம். ஐசோனா சேம்னு அர்த்தம். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். இப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்கா, அந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்குல்ல, அந்த 2 சைடோடைய ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். இன்னொன்று 2 சைடு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த 2 சைடோடைய ஆங்கிளும் ஈக்குவலாக மட்டுமே தான் இருக்க முடியும். ஓகேவா? இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பேர் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் 3வது சைடை பேஸ் பண்ணி, அதாவது 3 சைடுமே வேறையாக இருக்கும். இது 3 இருக்கும், இது 7 இருக்கும், இது 21 இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேலியன் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டயக்ராமை. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைடும் 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேலியன் ட்ரையாங்கிள்னா 3 சைடும் டிஃப்ரெண்டாக இருக்கும், 3 ஆங்கிளும் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேவா? சேமாக வந்து இருக்காது. அடுத்தது ஆங்கிள் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் எல்லா சைடுமே வந்து 90 டிகிரிக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரிக்கு மேலே இருக்குது, அதாவது 120 130 இந்த மாதிரி இருக்குன்னா அந்த ட்ரையாங்கிளை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எந்தெந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி எப்படி டயக்ராம் வருதுன்றதை நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாம்ஸில் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி டயக்ராம் வரணும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் டயக்ராம் வரும்ன்றது உங்களுக்கு தெரியணும். இந்த ஆங்கிளை வச்சு நீங்கள் படிச்சுக்கிடணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரையாங்கிள் இன்ஈக்குவலிட்டி தியரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு 3 லென்த்தை கொடுத்துட்டு இது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதா இல்லை இது ட்ரையாங்கிளாங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண வைக்கிறதேங்கிறது இந்த ட்ரையாங்கிளோட இன்ஈக்குவலிட்டி தியரம் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ட்ரையாங்கிளோட எந்த 2 சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த 2 சைடு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய லென்த்துங்கிறது 3வது சைடை விட கூடுதலாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது ட்ரையாங்கிள். ஓகேவா? பாருங்க, இப்போ இது ஏபிசின்னு இருக்கா, இதில் நீங்கள் ஏபி ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, வரக்கூடிய வேல்யூ சியை விட பெருசாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பிசி ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வேல்யூங்கிறது ஏயை விட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சியும் ஏயும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய வேல்யூ 3வது பேலன்ஸ் இருக்குல்ல அதை விட அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வந்து ட்ரையாங்கிளாக வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது, என்னென்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட். டிஃப்ரெண்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த 2 சைடோட டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் சரி வரக்கூடிய வேல்யூ 3வது சைடை விட சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, இது 10 இருக்குது, இது 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 3. ஓகேவா? இந்த சியோட வேல்யூங்கிறது இந்த 3 விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, எந்த 2 சைடோட நீங்கள் டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் சரி 3வது சைடை விட அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது கம்மியாக தான் வரும்.
இப்போ நீங்கள் ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ சியை விட கம்மியாக தான் இருக்கும். பிக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்க, பி சைடுக்கும் சி சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ ஏயை விட கம்மியாக தான் இருக்கும். சிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, வரக்கூடிய வேல்யூங்கிறது பியோட வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அது ஒரு ட்ரையாங்கிளாகவே இருக்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஏயும் பியும் ஆட் பண்ணுறீங்க, வரக்கூடிய வேல்யூ சிக்கு ஈக்குவலாக வருதுன்னா அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கிடணும். மேலே உள்ள மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் அது டயகனலாக வந்து நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது. இது நீங்கள் கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, 3 வேல்யூ கொடுத்துட்டு இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதான்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபார்ம் பண்ணுமா ஃபார்ம் பண்ணாதான்றதை சொல்கிறதுக்கு இந்த 2 இது நமக்கு கட்டாயமாக தேவை. ஓகேவா? அடுத்தது இப்போ ஆங்கிள் பேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை அக்யூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப சிம்பிளானதான். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அதில் சின்ன 2 சைட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணுங்க, அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, வரக்கூடிய வேல்யூங்கிறது 3வது வேல்யூவோட கம்பேர் பண்ணுங்க, அதாவது பெரிய சைடோட கம்பேர் பண்ணுங்க. இப்போ 3 4 இருக்கா, சின்ன சைட்ஸ் என்னது இதுதான். ஸோ 3 4 5ங்கிற ட்ரையாங்கிள் இருக்கு, இது சின்ன சைட்ஸுங்கிறது 3 4. இது ரெண்டுத்தோட ஸ்கொயர்ஸ் எடுங்க, 3ஓட ஸ்கொயர்டுங்கிறது 9, 4 9, 4ஓட ஸ்கொயர்டுங்கிறது 16, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 25, 3வது சைடுங்கிறது 5, 5ஓட ஸ்கொயர்டுங்கிறது 25. இந்த வேல்யூஸோட 3வதோட ஸ்கொயரோட வேல்யூவை கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவலாக இருந்துச்சா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒருவேளை சியோட வேல்யூங்கிறது நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் 3வது உள்ள பெரிய சைடோடைய வேல்யூங்கிறது பெருசாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே இது 3வது சைடை விட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய வேல்யூங்கிறது 3வது சைடை விட சிறுசாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதே இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூங்கிறது 3வது சைடை விட இப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்கல்ல, அந்த வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா சியை விட பெருசாக இருந்துச்சுன்னா அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? நான் அகைன் சொல்லிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸ் இருக்குது, அதில் 2 சின்ன சைட்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 3வது சைட்ஸையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணுறப்போ அந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கம்பேர் பண்ணுறப்போ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ வந்து 3வது சைடை விட சின்னதாக இருக்கா அது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய வேல்யூ 3வது சைடோட ஸ்கொயரை விட பெருசாக இருக்குன்னா அது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புரிஞ்சான்றது ஒரு டைம் சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது இப்போ ட்ரையாங்கிளோடைய ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரையாங்கிளையும் பார்த்துடலாம். இப்போ ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ட்ரையாங்கிளுங்கிறதப்போ 3 சைட்ஸ் இருக்கா, 3 சைடையும் ஆட் பண்ணிடுங்க. இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க. 3த்தையும் ஆட் பண்ணுங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் ஃபார்முலா. ட்ரையாங்கிளில் இன்னொன்று இருக்குது, செமி பெரிமீட்டர். முதல்ல செமி பெரிமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செமி பெரிமீட்டருங்கிறது என்னன்னா பெரிமீட்டரில் பாதி, அதுதான் செமி பெரிமீட்டர். பெரிமீட்டரில் பாதி. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறது பெரிமீட்டரா, அதை 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பெரிமீட்டரோட வேல்யூன்றது கிடைச்சிடும். இது முக்கியமான 2 டேர்ம்ஸுங்கிறது. இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறது. ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 ஃபார்முலா இருக்குது. இந்த 5 ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின் எப்படி கேட்குறாங்கன்றதை டிபெண்ட் பண்ணி, என்ன ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்கன்றதை டிபெண்ட் பண்ணி நம்ம அந்த 5 ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொதல் ஃபார்முலா வந்து ஹீரோன்ஸ் ஃபார்முலா. இந்த ஹீரோன்ஸ் ஃபார்முலாவில் வந்து நம்ம ஃபார்முலா என்னென்னா ரூட் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. இதுதான் இந்த ஹீரோன்ஸ் ஃபார்முலா. இதில் எஸ்ங்கிறது செமி பெரிமீட்டர். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு மோஸ்ட்லி இது ஸ்கேலியன் ட்ரையாங்கிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். பெரிமீட்டர் வந்து செமி பெரிமீட்டர் கிடச்சிருமா, அதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செமி பெரிமீட்டர் வேல்யூ, அடுத்து அந்த செமி பெரிமீட்டர் வேல்யூலேருந்து ஏவை மைனஸ் பண்ணி எழுதுங்க, செமி பெரிமீட்டர் வேல்யூலேருந்து பியை மைனஸ் பண்ணி எழுதுங்க, செமி பெரிமீட்டர் வேல்யூலேருந்து சியை மைனஸ் பண்ணி எழுதுங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட்லேருந்து வெளியெடுங்க. அதுதான் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஷின் சால்விங்கோட சேர்த்து டீச் பண்ணுறேன். இப்போ ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது மோஸ்ட்லி நம்ம ஸ்கேலியன் ட்ரையாங்கிளில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா அது 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால இந்த ஃபார்முலா அங்கே பெரும்பாலும் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபார்முலா இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இந்த ஃபார்முலா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த ட்ரையாங்கிளோடைய பேஸும் கொடுத்துட்டு அந்த பேஸோடைய ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே,
இந்த ரெண்டு வேலையும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலால வச்சு நம்மளால வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்றது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இதுல ஒரே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இந்த பேஸை கொடுத்துட்டு இந்த ஹைட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோடுமே, நம்மளால இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணலாம்னா, எந்த பேஸோ அந்த பேஸுக்கான ஹைட் வரணும். இந்த பேஸுக்கான ஹைட்டுங்கிறது இதுதான், இந்த பேஸுக்கான ஹைட்டுங்கிறது இது, இந்த பேஸுக்கான ஹைட்டுங்கிறது இந்த ஹைட்டு. ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் பேஸ் ஹைட்டு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா போட முடியும். இந்த ஹைட்டை கொடுத்துட்டு இந்த ஹைட்டை கொடுத்துட்டு இந்த பேஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா போட முடியாது. இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது ரெண்டாவது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளோட பேஸு கொடுத்துட்டு அதோட ரெஸ்பெக்டிவ் ஹைட்டு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? மூணாவது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அந்த ட்ரையாங்கிளில் இந்த சைடு கொடுத்துட்டாங்க, இந்த சைடு கொடுத்துட்டாங்க, இந்த ரெண்டு சைடுக்கு இடப்பட்ட ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, டீட்டாவும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலானா, ஹாஃப் இன்ட்டு இந்த சைடு அண்ட் இந்த சைடு, இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஏ இன்ட்டு பி இன்ட்டு இந்த ஆங்கிள் சைன் டீட்டா. ஸோ இதை ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த கேஸில் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. இந்த சைடு கொடுத்துட்டு இந்த சைடு கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா போடக்கூடாது. அப்போ இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா எந்த சைட்ஸ் போடணும்? இந்த ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன சைட்ஸ் இருக்குது? இதுவும் இது தானே. அப்போ இந்த ரெண்டுத்தோடைய சைடு தேவை. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள் தேவை, அதுக்கு பக்கத்தில் உள்ள சைஸும் தேவை. அப்போ அப்படி இருந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது பெரும்பாலும் நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐசோசிலியஸ் ட்ரையாங்கிளில் கேட்பாங்க. ஐசோசிலியஸ் ட்ரையாங்கிளுடைய சைடுங்கிறத நம்மளுக்கு கொடுத்துட்டு இது 10 இது 10 கொடுத்துட்டு இடப்பட்ட ஆங்கிள் 30 டிகிரின்னு கொடுத்துட்டு இதோட ஏரியா என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஹாஃப் இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு சைன் 30 டிகிரியோடைய வேல்யூ என்னவோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைன் 30 டிகிரியோடைய 1/2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 5 5 5 25. ஸோ இந்த கேஸில் அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது 25ன்னு வரும். ஓகேவா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது மூணாவது ஃபார்முலா. அடுத்தது நாலாவது ஃபார்முலா. இந்த மூணு ஃபார்முலா நான் படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம பெரும்பாலும் வந்து எக்ஸாமில் இதை தான் நிறையா கேட்பாங்க. இதை வச்சே போட்டுடலாம். ஆனால் இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம் வந்து இந்த டைப்ல இருந்து கேட்குறப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது நாலாவது ஃபார்முலா. ஓகேவா? நாலாவது ஃபார்முலா ப்ளஸ் அஞ்சாவது ஃபார்முலா. நாலாவது ஃபார்முலாங்கிறது இன் ரேடியஸை பேஸ் பண்ணுது. அஞ்சாவது ஃபார்முலா சர்க்கம் ரேடியஸை பேஸ் பண்ணுது. முதல்ல இன் ரேடியஸ்னா என்ன, சர்க்கம் ரேடியஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளுக்கு உள்ள ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. சர்க்கிள் இன்ஸ்கிரைப்ட் இன் ட்ரையாங்கிள் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சர்க்கிள் இன்ல இருக்கு, சர்க்கிள் உள்ள இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? ட்ரையாங்கிளுக்குள்ள. சர்க்கிள் வந்து ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கு. இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குமா, அந்த சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குமா, அதை தான் நம்ம இன் ரேடியஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த இன் ரேடியஸ் பிளஸ் இந்த ட்ரையாங்கிளோடைய செமி பெரிமீட்டர் இருக்கும்ல, அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து கிடைச்சிடும். இது ஒரு நாலாவது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸில் போய் கேட்டாங்கன்னா இந்த இப்போ இன் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, செமி பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏரியா என்னன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். இது ஒரு அடுத்த ஃபார்முலா. ஓகேவா? இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சர்க்கம் ரேடியஸை வச்சு, அதாவது ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப்டு இன் சர்க்கிள். ட்ரையாங்கிள் வந்து உள்ள இருக்கு சர்க்கிளுக்கு. ஓகேவா? இப்படி தான் நம்ம படிக்கணும். ட்ரையாங்கிள் வந்து உள்ள இருக்கு சர்க்கிளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதான சர்க்கிள், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இதுவா, இந்த இதுல இருந்து சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கிளோட பவுண்டரிக்கு ஒரு லைன் வரையும்ல, இதுதான் வந்து சர்க்கம் ரேடியஸ்னு சொல்லுவோம். இந்த சர்க்கம் ரேடியஸை வச்சு. ஓகேவா? அதாவது இப்போ உங்களுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தேவைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இந்த மூணு சைட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி சர்க்கம் ரேடியஸ் இருக்குல்ல, இதோட வேல்யூவை 4ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, கட்டாயம் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. என்னன்னா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து இன்ஸ்கிரைப்டு, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் உள்ள இருக்கு சர்க்கிளுக்கு உள்ள. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா போட்டு நம்மளால வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா லாஸ்ட் டைம் எஸ்எஸ்சியில் கேட்டிருந்தாங்க, 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? இதெல்லாம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பெரிமீட்டருக்கு முதலே பார்த்தாச்சு, 3 சைடையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணது. ஓகேவா? வெயிட் மினிட். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஓகே. ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணதான். ஸோ முதல்ல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா ஆரம்பத்திலே பார்த்தாச்சு, எல்லா சைடுமே வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஏனா, இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். இதுவும் டீட்டானா, இதுவும் டீட்டா தான்,
இதுவும் டீட்டா தான். இப்போ இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 3 சைடையும் ஆட் பண்ணிருங்க 3a. இதுதான் பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. அதே இது இந்த இதோட ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஃபார்முலாங்கிறது √3/4 a². இதுதான் ஏரியாக்கான ஃபார்முலா. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு நிறைய இடத்துல இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு. அடுத்தது இதுக்கு ஹைட் ஃபார்முலா உண்டு. இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய ஹைட் ஃபார்முலா, இந்த ஹைட்டு இல்லை இந்த ஹைட்டு இந்த ஹைட்டுக்கான ஃபார்முலாங்கிறது என்னன்னா √3/2a. இதுதான் ஹைட்டுக்கான ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எந்த இடத்துலனாலும் ஒரு புள்ளி வச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த புள்ளியில இருந்து 3 சைடுக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைங்க. இது ஒரு லைனா, இது ஒரு லைனா, பெர்பெண்டிகுலரா 3 சைடுக்கும் இது ஒரு லைனா. இதை நான் P1 வச்சுக்கிறேன், இதை P2ன்னு வச்சுக்கிறேன், இதை நான் P3ன்னு வச்சுக்கிறேன். இந்த 3த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அது இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஹைட்டுக்கு ஈக்குவலா வரும். அதாவது P1 + P2 + P3 இந்த 3த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய வேல்யூ ஹைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஹைட்டுக்கு ஈக்குவல்னா √3/2க்கு ஏக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். இந்த ஃபார்முலா கட்டாயமா நம்ம படிக்கணும். ஓகேவா? எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. எனி பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்குள்ள எந்த இடத்துல நீங்க புள்ளி வச்சுக்கிட்டு நீங்க 3 சைடுக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் வரையறீங்கன்னா அந்த பெர்பெண்டிகுலர் லைனோட லென்த் இருக்கு தெரியுமா? அந்த லென்த்ங்கிறது ஹைட்டுக்கு நமக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்டுங்கிறது ஈக்குவலா வச்சு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ்ங்கிறது நமக்கு உண்டு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. நமக்கு மெயினா 1 2 3 இந்த 3 ஃபார்முலா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே மோர் தென் எனஃபா வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இந்த மாதிரி தான் எழுதி வச்சிருப்பாங்க. இது நீங்க தெரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக இது நம்ம கடைசி பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? இந்த எல்லோ கலர் உள்ளதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, வெளியே ஒரு சர்க்கிள் இருக்கு. உள்ள சர்க்கிளுக்கு நம்ம ரேடியஸ்ங்கிறத இன் ரேடியஸ்னு சொல்லுவோம், ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். வெளியே உள்ள சர்க்கிளுக்கான ரேடியஸை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், சர்க்கம் ரேடியஸ்னு வச்சுக்கலாம். இந்த லைனை வந்து இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இந்த மூணுமே ஒரு ரேஷியோவில் இருக்கும். என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன் ரேடியஸு அந்த சர்க்கிள் அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோடைய சைடு ஏவு சர்க்கம் ரேடியஸ் இது மூணு என்ன ரேஷியோவில் இருக்குன்னா, இன் ரேடியஸ் 1னா சைடு ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறது √2 வந்து இருக்கும். சர்க்கம் ரேடியஸ்ங்கிறது 2 இருக்கும். இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ஸில் சொல்லுவாங்க இன் ரேடியஸோட வேல்யூ வந்து 6ம்பாங்க, சர்க்கம் ரேடியஸ் கேட்பாங்க. அப்போ இதோட டபுள் த டைம் தானே 12ங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்போ சைடு ஆஃப் இதுங்கிறப்போ வந்துன்னா 12√3ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி நீங்கள் போட கற்றுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, வெளியே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதோடைய சைட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது இப்போ இன் ரேடியஸோட வேல்யூ வந்து சர்க்கம் ரேடியஸோட வேல்யூ. இன் ரேடியஸ் 1னா சர்க்கம் ரேடியஸ் 2. ஓகேவா? இது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ஏரியா கேட்டாங்கன்னா இப்போ ரேடியஸ்ங்கிறது எல்லாமே பவர் 1 வரக்கூடிய வேல்யூ, ஏரியாங்கிறதெல்லாம் பவர் 2 வரக்கூடிய வேல்யூ. அதாவது நீங்க ஏரியா சொல்றப்போ ஸ்கொயர்னு தான் சொல்லுவீங்க, லென்த்தை சொல்றப்போ வெறும் சென்டிமீட்டர்னு தான் சொல்லுவீங்க. ஓகேவா? வால்யூம் சொல்றப்போ நீங்க கியூப்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரேடியஸ்ங்கிறது 1 டைமென்ஷன் வேல்யூங்கிறது கரெக்டா, அந்த பவர் 1 வரக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஏரியாங்கிறது பவர் 2 வரக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து ஸ்கொயர் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்படி நான் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு டைமென்ஷன் வேல்யூ 1 தானே இருக்கு. இப்போ இதுக்கு ஏரியா தேவைன்னா இதை ஸ்கொயர் பண்ணிருங்க, 1:4. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிளோட ஏரியா 1னா பெரிய சர்க்கிளோட ஏரியா 4 வந்து இருக்கும். ஓகேவா? இதை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? முக்கியமான ஒன்று, நிறைய டைம் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் சேவ் பண்ணுறதுக்கு பேப்பரில் பேனாவே வைக்காமல் மைண்ட்லேயே சால்வ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். உடனே மறக்கும், நல்ல ரிவைஸுங்கிறத பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த ரீசெண்ட் டைம்ஸ்லலாம் இந்த மாதிரி படம் கொடுத்து கேட்கறது இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸுங்கிறது 1 இருக்கும், பெரிய சர்க்கிளோட ரேடியஸுங்கிறது 3 இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்ப அது ஏரியா என்னவா இருக்கும், அது ஸ்கொயர் பண்ணிடுங்க, 9:1 வரும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து இப்போ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த இடத்துல ஒரு மாடை கட்டி போடுறீங்க, இங்கே மாடை கட்டி போடுறீங்க, இங்கே ஒரு மாடை கட்டி போடுறீங்க. அந்த மாடுங்கிறது இந்த இப்படி தானே சுற்றி வந்து தானே நமக்கு வந்து அந்த புல்லெல்லாம் மேயும். கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல மாடை கட்டி போடுறீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுக்கு தின்றும், இந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுக்கு தின்றும், இந்த இடம் ஃபுல்லாமே நம்மளுக்கு தின்றும். பேலன்ஸ் உள்ள ஏரியா என்னன்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலான்றதுக்கு என்ன ஃபார்முலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
இப்போ நல்லா கவனிங்க, இது மொத்தமும் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். ஏரியாவோட ஃபார்முலா என்னது? √3/4 a ஸ்கொயர். இது மொத்த ஏரியா. எனக்கு இந்த 3 ஏரியா வந்து மாடு வந்து தின்னு எடுத்துட்டு எனக்கு மிச்சம் உள்ள ஏரியா மட்டும் தான் தேவை. அப்போ நான் இந்த 3 ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதை இந்த மொத்த ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் வந்து மைனஸ் பண்ணிட்டா எனக்கு இந்த ஏரியாங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருமா? எஸ். அப்போ அதை பண்ணுங்க. -3 இன்ட்டு எனக்கு இப்போ இந்த ஏரியா வேணும் இது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஏரியாங்கிறது இது எப்படி இருக்குன்னா பீஸாவோட ஸ்லைஸ் ஷேப்பில் இருக்கா? இதுக்கு பேர் செக்டார். செக்டாரோட ஏரியா ஃபார்முலா θ/360 டிகிரி இன்ட்டு πr². ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிளில் எல்லா சைடும் எல்லா ஆங்கிளும் ஈக்குவல்னு இருக்கேன். எல்லா ஆங்கிளுமே 60 டிகிரியாக இருக்கும். அப்போ 16 போட்டிங்கன்னா 60/360 இன்ட்டு πr². இதுவும் கட் ஆகும். 1/6 πr² வரும். இது வந்து ஒரு செக்டாரோடது. நமக்கு 3 செக்டார் தேவை. அப்போ 1/6 πr² வரும். ஓகேவா? இப்படி தான் நம்மளுக்கு ஃபார்முலான்றது வரும். இப்போ அதே பாருங்க, இது நல்லா கவனிங்க. இதில் 3 ரேடியஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் 3 ரேடியஸுமே ஒரே மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதே இது ரேடியஸ் வேற இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஃபார்முலான்றது நம்மளுக்கு வரும். ஓகேவா? கொடுத்துருக்கிற கிவன் கொஷின்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை டிபெண்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதுவோம். ஆனால் பேசிக்கான ஃபார்முலாங்கிறது பேசிக்கான கான்செப்ட்டுங்கிறது பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சு அதுலேருந்து இந்த 3 பார்ட்டை மைனஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நான் இதை படிக்கவே இல்லையே, அப்போ எனக்கு இது எப்படி நம்ம இது பண்ணுறது? இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ இன்னொன்று. இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையாங்கிளோட மிட் பாயிண்ட்ங்கிறது சென்டர் பாயிண்ட். அந்த லைனை ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணும். ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைட்லையுமே ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இந்த சைடோட மிட் பாயிண்ட் இது, இந்த சைடோட மிட் பாயிண்ட் இது, இந்த சைடோட மிட் பாயிண்ட் வந்து இது. ஓகேவா? இந்த மிட் பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வந்து உருவாகுது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன, பெரிமீட்டர் என்ன நம்மகிட்ட பெரும்பாலும் கேட்பாங்க. ஸோ இதுதான் கேட்பாங்க. இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது, மிட் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவோ அதே தான் மற்ற சின்ன சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இருக்கும். இது ஒன்றுனா இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. ஸோ அப்போது சின்ன ட்ரையாங்கிளோட ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஏரியா ஒன்றுனா பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? 1, 2, 3, 4. பிக் ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது 4. இது எப்படி சொல்லிக்கலாம்? பிக் ட்ரையாங்கிளில் 1/4 தான் ஸ்மால் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லிக்கலாமா ஏரியா? இவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது புரிஞ்சா உங்களுக்கு? சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா வேணும்னா பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியாவில் 1/4 போட்டோம்னா அதான் சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்கும். மிட் பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணுதுன்னா வரக்கூடிய 4 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ஸில் நிறைய கேட்பாங்க. அடுத்தது, இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் எவ்வளோ? பிக் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் இருக்குல்ல, அதில் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் ஸ்மால் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் வச்சு வரக்கூடியது. ஓகேவா? அடுத்தது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? அந்த ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு கார்னர்ல இருந்தும் ஒரு பெர்பெண்டிகுலரா ஒரு 90 டிகிரிக்கு நீங்க இந்த ஒரு லைன் வரைகிறீங்க. இங்க இருந்து இங்க ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைகிறீங்க. 90 டிகிரி, 90 டிகிரி. இங்க இருந்து ஒரு 90 டிகிரின்னு வரைகிறீங்க. ஓகேவா? 90 டிகிரி. ஸோ இப்போ பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு சென்டர் பாயிண்ட்ல மீட் ஆகுமா? அந்த சின்ன இதெல்லாம் நீங்கள் கழிச்சு விட்டுருங்க. ஓகேவா? அப்படி கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே டயக்ராம்ன்றது வரும். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 ட்ரையாங்கிள் தான். இந்த 3தோட ஏரியாவும் சேமாக தான் இருக்கும். இது ஏரியா ஒன்றுனா இதுவும் ஏரியா ஒன்று தான், இதுவும் ஏரியா ஒன்று தான். இப்போது 3 ஏரியா ஒன்றா இருக்கா? இப்போ இந்தோட ஏரியா மட்டும் உங்களோட எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும்னா பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா இருக்குல்ல, அதில் 1/3 போட்டிங்கன்னா ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஏரியான்றது நமக்கு கிடைக்கும். இது இப்படியும் எழுதிக்கலாம். இன்னொன்று எப்படி எழுதிக்கலாம்னா பிக் ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது 3 டைம் ஆஃப் ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அப்படியும் எழுதிக்கலாம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பார்ட்டாக போயிடுது அப்படின்னா 3மே ஈக்குவலாக இருக்கும். 4 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா 4மே வந்து ஈக்குவலாங்கிறது இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ஐசோனா 2 சைடு சேமாக வந்து இருக்கும். 2 சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது. இது நான் ஈக்குவல் சைடு. ஓகேவா? ஏவும் ஈக்குவல் சைடு, இது நான் ஈக்குவல் சைடு. ஓகே. ஸோ இப்போ இதோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா 3 சைடையும் ஆட் பண்ணுங்க. ஏ 2a + b. இதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா. இப்போ ஏரியான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா b/4. இது நான் ஈக்குவல் சைடை 4ஆல் டிவைட் பண்ணிட்டு √4 ஈக்குவல் சைடோடைய ஸ்கொயர்டு -b². இதுதான் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளோடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பெரும்பாலும் நமக்கு எக்ஸாமில் இப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பட் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த சைடு கொடுத்துட்டு கேட்பாங்க. எப்படின்னா ஈக்குவல் சைட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஆங்கிளும் கொடுத்துட்டு இந்த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு தான் ஃபார்முலா இருக்குல்ல, இந்த சைடு இந்த சைடு கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா ½ × a × sin α.
அந்த ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. ஓகேவா, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஹைட்டு கேட்டாங்கன்னா, ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளோட ஹைட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பார்ட் இருக்கா, இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4a² - b² ரூட்டு இந்த இது இருக்குல்ல, இதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளோடைய ஹைட் என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். இது நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு ஒரு சர்க்கம் ரேடியஸ் இருக்கும்ல, ஓகேவா, அதோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஈக்குவல் சைடை ஸ்கொயர் பண்ணுங்க, அந்த வேல்யூவை இந்த பார்ட்டால் 4a² - b² இதால் டிவைட் பண்ணிடுங்க. நமக்கு இன்ரேடியஸோட வேல்யூ என்னன்றது கிடைச்சோம். ஒரு ஃபார்முலா படிங்க, அந்த ஃபார்முலா வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணுங்கிற நீடுங்கிறது கிடையாது. ஓகேவா, இப்போ ஈக்குவல் சைடு கொடுத்துட்டாங்க, சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க, இதுவும் கொடுத்துட்டாங்க. நான் ஈக்குவல் சைடு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இவ்வளவுதான். ஓகேவா, இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிறப்போ இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர், இதை ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை வந்து பேஸ் கீழே உள்ளதில், அதனால பேஸ். இதை பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டோனியஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இந்த மூணுத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, பைத்தாகரஸோட தியரம்ங்கிறது ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஓகேவா, இந்த டேபிளில் உள்ள எல்லா வேல்யூஸும் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டுங்க. ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் நிறைய இடத்துல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இந்த பைத்தாகரஸ் தியரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியது. இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணக்கூடிய வேல்யூஸ். ஓகேவா, லாஸ்ட் உள்ளது ஹைப்போட்டோனியஸ் வேல்யூ. ஓகேவா, மற்றது பேஸ் பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் உள்ளது ஹைப்போட்டோனியஸ். ஸோ இந்த வேல்யூஸ் நல்லா மெமரைஸுங்கிறத பண்ணிக்குவாங்க. ஓகேவா, நம்மள்ட்ட பெரும்பாலும் இப்படி தான் கொஸ்டின்ன்றதை கேட்பாங்க. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா 3 சைடையும் ஆட் பண்ணிடுங்க. பெர்பெண்டிகுலர், பேஸு, ஹைட் மூணுத்தையும் ஆட் பண்ணிருங்க. இதான் பெரிமீட்டரா வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா, அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. என்னதுன்னு பாருங்க, இது ஹைட்டா, இது பேஸா, இந்த ஹைட்டுக்கு இதுதானே பேஸு. ஃபார்முலா என்னது, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர், ஹைட்டுங்கிறப்போ இதை போடுறேன், இது ஹைப்போட்டோனியஸ், இதை தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது இப்போ இன்ரேடியஸ் கேட்டாங்கன்னா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு, சரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் வரும்ல, வர வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அதோட ரேடியஸ் கேட்டாங்கன்னா அதை இன்ரேடியஸ்னு சொல்லுவோமா. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, இது பெர்பெண்டிகுலரா, இது பேஸா, இது ஹைப்போட்டோனியஸா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஹைப்போட்டோனியஸை மைனஸ் பண்ணுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இதுதான் ஃபார்முலா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதோட இன்ரேடியஸ் ஃபார்முலா, இன்ரேடியஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஃபார்முலா நிறைய கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்லைட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அடுத்தது இது பார்த்தாச்சா. இப்போ அடுத்தது சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் ரேடியஸ்னா சர்க்கிள் வெளியே இருக்கும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஒரு சர்க்கிள் உருவாகுமா. இப்போ இங்கே பாருங்க, இது சர்க்கிள் உருவாகுது. இது சர்க்கிளா, இது சர்க்கிளோடைய மைய லைனாக இருக்கா, சென்டர் சர்க்கிளோடைய சென்டர் லைனாக இருக்கா, இதுதான் சர்க்கிளோடைய சென்டராக இருக்குமா. அப்போ இதுதான் சர்க்கிளோடைய சென்டர். சர்க்கிளோட சென்டர்ல இருந்து நம்ம சர்க்கிளோடைய பார்டருக்கு லைன் வரைஞ்சோன்னா அதுதானே ரேடியஸுங்கிறது. அப்போ இந்த சர்க்கிளுக்கு இதுதானே சர்க்கம் ரேடியஸ். அப்போ சர்க்கம் ரேடியஸ் என்னது, ஹைப்போட்டோனியஸ்ல பாதி. ஓகேவா, இவ்வளவுதான். ஸோ நல்லா கவனிங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வெளியே சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம் ரேடியஸ் கேட்குறாங்கன்னா ஹைப்போட்டோனியஸ்ல பாதி தான். ஓகேவா, புரியுதா என்னன்னு பண்ணிருக்கோன்றதுல. ஓகே, அடுத்தது இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கு. ஐசோசிலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குமா. ஐசோசிலேஸ்னா என்ன, ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும், இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு ஹைப்போட்டோனியஸ் என்னன்னு கேட்பாங்க. இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இது ஏ இது ஏ, எங்கேயோ பார்த்துருக்கோமா. கொஞ்சம் இப்போ லைன் வரைஞ்சா ஸ்கொயரா மாறிடுதா. அப்போ இது ஹைப்போட்டோனியஸ் வேல்யூ என்னவா இருக்கும், A√2 இருக்கும். ஓகேவா, இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல தேவைப்படும். அடுத்தது அடுத்து இது ஹைப்போட்டோனியஸ். ஓகேவா, ஹைப்போட்டோனியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு ஆங்கிளும் கொடுத்துட்டாங்க, அது அக்யூட் ஆங்கிளா இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹைப்போட்டோனியஸ் ஸ்கொயர்டு / 4 இன்ட்டு sin 2θ. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் கிடைச்சிடும். ஆனால் இது பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, நமக்கு பெரும்பாலும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரொம்ப யூஸ் ஆகுதுங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இது நிச்சயமாக யூஸ் ஆகும், லாஸ்ட் டைம் கேட்டாங்க. இது ரொம்ப யூஸ் ஆகும், இது எல்லா இடத்துலையும் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சார் இந்த ஃபார்முலா நம்ம வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, கிடையாது. ஹைட்டு பேஸ் எந்த ரைட் ஆங்கிள் எந்த ட்ரையாங்கிள் தெரிஞ்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது சர்க்கிள். சர்க்கிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா
பை ஆர் ஸ்கொயர். சர்க்கிளோட நல்லா கவனிங்க, சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். மொத்த உள்ள பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். பவுண்டரி லைன் இருக்கு தெரியுமா, அதை வந்து 2 பை ஆர். இது சர்க்கிளோடது. செமி சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா, செமி சர்க்கிள்னா சர்க்கிள்ல பாதி. நல்லா கவனிங்க, மொத்த சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். செமி சர்க்கிள்னா அதுல பாதி, அப்ப அதோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர் பை 2 வந்துட்டா. எஸ், மொத்த பவுண்டரிங்கிறது 2 பை ஆர் கரெக்டா. அதுல பாதிங்கிறது இது செமி சர்க்கிளுக்கு இப்போ பார்க்குறோம். அதுல பாதிங்கிறது இது, அப்போ இதோட வேல்யூங்கிறது பை ஆரா இருக்கும். ஓகேவா. அப்போ செமி சர்க்கிளோடைய பெரிமீட்டர் பை ஆரா கேட்டா அதுதான் கிடையாது. நல்லா கவனிங்க, மொத்தம் 2 பை ஆர். அதுல பாதிங்கிறப்போ இந்த பகுதி மட்டும்தானே வரும், அது பை ஆர். செமி பெரிமீட்டருங்கிறப்போ இப்படி தானே வரும், இது பை ஆர். அப்ப இதோட லென்த்ங்கிறது இது சென்டர் பாயிண்டா, இங்க இருந்து ஒரு ரேடியஸ் போகும், இங்க ஒரு ரேடியஸ் போகும்ல, ஆர் ஆர் பிளஸ் 2r. இதான் செமி சர்க்கிளோடைய பெரிமீட்டருடைய ஃபார்முலா. ஓகேவா. அடுத்தது குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்ங்கிறப்போ சர்க்கிள்ல 4ல் ஒரு பங்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதோட ஏரியாங்கிறப்போ மொத்தம் வந்து பை ஆர் ஸ்கொயர்டு, அதுல பாதி சாரி மொத்தம் வந்து பை ஆர் ஸ்கொயர்டு, அதுல பாதிங்கிறது பை ஆர் ஸ்கொயர் பை 2. அப்போ அதுலேயும் பாதிங்கிறப்போ இதுலேயும் பாதிங்கிறப்போ பை ஆர் ஸ்கொயர்டு டிவைட் பை 4ன்னு வரும். ஓகேவா. இதான் குவாட்ரண்டோடைய வேல்யூ, இதான் குவாட்ரண்ட். அடுத்தது செமி பெரிமீட்டர் சாரி குவாட்ரண்டோடைய பெரிமீட்டருங்கிறப்போ நல்லா கவனிங்க, இது சென்டர் பாயிண்டா, இது ஒரு ரேடியஸா, பவுண்டரிக்கு தானே போகுது, இது ஒரு பவுண்டரிக்கு தானே போகுது, அப்போ இது ஒரு ரேடியஸ் தானே, 6 6. அப்போ இதுங்கிறது நல்லா கவனிங்க, மொத்தம் வந்து நம்மளுக்கு 2 பை ஆர். இது மொத்தம் வந்து நம்மளுக்கு 2 பை ஆர், இது மட்டும் பை ஆர். ஓகேவா. அப்போ இதுலேயும் பாதிங்கிறப்போ அது பை ஆர் 2 தானே, பை ஆர் பை 2ன்னு வரும். ஓகேவா. ப்ளஸ் 2r. இவ்வளவுதான் ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா படிங்க, இதை மட்டும் படிங்க, மற்றது ரிலேட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் இருக்கிறதா வந்து அர்த்தம். ஓகேவா. ஸோ இந்த இதில் எப்படி கேட்பாங்க கேட்டிங்கன்னா, இதோட ஏரியான்னு கேட்பாங்க. நம்ம முன்னாடியே இந்த ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா அதே மாதிரி கேட்பாங்க, இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம், பெரிய சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஸ்மால் சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா பெருசோட ஏரியா கண்டுபிடிச்சி சிறுசோட ஏரியா மைனஸ் பண்ணுறோன்னா இந்த ஏரியா கிடைச்சும்ல. பெருசோட ஏரியாங்கிறது என்னது, பை. பெரிய சர்க்கிளுக்கான ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க, சின்ன சர்க்கிளுக்கான ரேடியஸை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ இதோட ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர். இதோட ஃபார்முலாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். பை காமனாக வெளியிடுங்க, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த உள்பட்ட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த லென்த் மட்டும் எனக்கு தேவைன்னா, அதாவது இந்த பார்ட் மட்டும் எனக்கு தேவைன்னா, பெரிய சர்க்கிளோட ரேடியஸ்லேருந்து சின்ன சர்க்கிளோட ரேடியஸை மைனஸ் பண்ணியிருக்கேன், அதோட வேல்யூன்றது நமக்கு கிடச்சிடும். ஓகேவா. அதான் ரெண்டாவது கான்செப்ட். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வீல் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்எஸ்சியில் அதிகமாக கேட்பாங்க. இப்போ ஒரு வீல் இருக்கா, அந்த வீல் வந்து ஒரு டைம் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ, ஒன் டைம் ரொட்டேட் ஆகிறப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அந்த டிஸ்டன்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அந்த வீலோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஓகேவா. இதனால நான் வச்சுக்கணும். எப்படி, இப்போ இது ஒரு சர்க்கிளா, இது வீலா, இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் மார்க் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல லேண்டில் ஸ்டார்ட் ஆகுது, ரொட்டேட் பண்ணுறீங்க, வீல் போய்கிட்டே இருக்குது, திரும்பவும் அந்த ரெட் மார்க்குங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த லேண்டில் முடியுதுன்னா இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்துங்கிறது இதோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அதான் ஒரு டைம் ரொட்டேட் ஆகிறப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸுங்கிறது அந்த வீலோடைய பெரிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், வீலோடைய சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நிறைய டைம் எக்ஸாம் இந்த கான்செப்ட் வந்து கேட்பாங்க. அடுத்தது ராடு த்ரெட் கான்செப்ட். ராடு த்ரெட் கான்செப்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ராடு, ஒரு பெரிய த்ரெட், ராடு த்ரெட் கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ராடு இருக்குது, இரும்பு ராடு இருக்குது, அந்த ராடோடைய லென்த்து 44 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஓகேவா. இந்த ராடை வச்சு ஒரு ஸ்கொயர் உருவாக்குறாங்க. அந்த ஸ்கொயரோடைய சைடு என்ன இருக்கும், இல்லைனா அந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன இருக்கும், இல்லை ஸ்கொயரோடைய டயகனல் என்ன இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. நல்லா கவனிங்க, இது ஒரு ராடு, இந்த ராடை வளைச்சி தான் நம்ம வந்து ஸ்கொயராக உருவாக்க போகிறோம். ராடை வளைக்கிறோம், அப்போ வளைக்கிறோங்கிறப்போ இதோடைய பெரிமீட்டர், இதோட லென்த்துங்கிறது தானே இதோட பெரிமீட்டராக வந்து வரும். கரெக்டாக. அப்போ இதோட லென்த் என்னது, 44. இதோட பெரிமீட்டர் என்னது, 4a. சால்வ் பண்ணோன்னா a இஸ் ஈக்குவல் டு 11ன்னு வரும். ஓகேவா. அப்போது ஏ சைடு எவ்வளோ 11, ஏரியா எவ்வளோ 121, டயகனல் எவ்வளோ 11√2.
இவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. இது நான் ஸ்கொயருக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சர்க்கிளுக்கும் கேட்பாங்க, இதே மாதிரி ட்ரையாங்கிளுக்கும் கேட்பாங்க. அப்படி பண்றப்ப நீங்க செய்ய வேண்டியதுங்கிறது அதோட லென்த் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஃபார்முலா ஃபார் தட் ஷேப். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கார்டு. கார்டு பார்க்கறது மட்டும் சர்க்கிளோட சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். இது சர்க்கிளா? சர்க்கிளோட பாயிண்ட்ல இருந்து நீங்க சர்க்கிளோடைய சென்டர்ல இருந்து சர்க்கிளோட எந்த பவுண்டரிக்கு ஒரு லைன் வரைஞ்சாலும் அதோடைய லென்த்தை நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கிள் இருக்கா, இந்த சர்க்கிளோடைய சென்டர்ல இருந்து நீங்க ரைட்டு அண்ட் லெஃப்டில் ஒரு லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கணுமே, இதை வந்து நம்ம டயாமீட்டர்னு சொல்லுவோம். டயாமீட்டர்னு சொல்லுவோம். இது ரேடியஸ், இது டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது கார்டுனா என்ன? கார்டுங்கிறது நீங்க சர்க்கிளோட எந்த சைட்லனாலும் சரி, இங்கனாலும் சரி, இங்கனாலும் சரி, இங்கனாலும் சரி, இங்கனாலும் சரி, ஒரு லைன் வரையறீங்க. அந்த லைன் வந்து ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். கார்டுங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட் whose end points lies on the circumference of the circle. அதாவது கார்டுங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா அதோட எண்டு பாயிண்ட், இது ஒரு எண்டு பாயிண்ட், இது ஒரு எண்டு பாயிண்ட் தானே, அது சர்க்கம்ஃபரன்ஸா இருக்கும். இதுதான் நம்ம கார்டுன்னு சொல்லுவோம். கார்டு இருக்கு தெரியுமா, அதோடைய லென்த்துங்கிறது அதோடைய அந்த சர்க்கிளோடைய சென்டர் இருக்கு தெரியுமா, அதுக்கு பக்கத்துல வர வர கூடும். இப்போ இதோட கார்டு 5ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு கார்டு வரையலாம், அதோட கார்டுங்கிறது லென்த்துங்கிறது 10 இருக்கும். இதை விட கூடுதலாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ சென்டர்லயும் ஒரு கார்டு வரையறான்ல, சென்டர்ல வரையக்கூடிய கார்டை வந்து நம்ம வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். இன்னொரு நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியதுங்கிறது, டயாமீட்டருமே வந்து ஒரு கார்டு தான். சர்க்கிளோடைய பெரிய கார்டுங்கிறது டயாமீட்டர் தான். ஓகேவா? கார்டு passes exactly through the center is longest possible chord which is known as a diameter. ஓகேவா? இதை மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டோடைய லென்த்துங்கிறது சென்டர் கிட்ட வர வர கூடும், சர்க்கிளோடைய மிகப்பெரிய கார்டுங்கிறது டயாமீட்டர் தான். நெக்ஸ்ட் அடுத்தது, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கா, இங்க இடத்துல ஒரு கார்டு வரையணும்னு வச்சுக்கோங்களேன், அதுல பெரிய பகுதி இருக்கு தெரியுமா, பெரிய ஏரியா, அதை மேஜர் செக்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். சின்ன ஏரியா இருக்கு தெரியுமா, அதை மைனர் செக்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த மைனர் செக்மெண்ட்டுக்கு ஒரு வளைவு இருக்கு தெரியுமா, இதை மைனர் ஆர்க்னு சொல்லுவோம். அதே இது மேஜர் செக்மெண்ட்டுக்கு ஒரு இது வருது தெரியுமா, அதை மேஜர் ஆர்க்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ்ல நமக்கு தேவைப்படும். ஓகேவா? ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இது என்னன்னு. ஓகே, இப்போ செக்டார் ஃபார்முலா. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு, பீஸா ஸ்லைப்ல இங்க சென்டர்ல இருந்து ஒரு ரேடியஸ் வருது, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கும். இந்த பார்ட்டை தான் நம்ம செக்டார்னு சொல்லுவோம். செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நிறைய இருக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியதுங்கிறது, செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதை வந்து ஆர்க் லென்த்னு சொல்லுவோம். ஆர்க் லென்த் எல்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ஆங்கிள் இருக்கும். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு செக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு. செக்டாருங்கிறப்போ இந்த ஷீட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, டிகிரி வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இப்போ உங்களுக்கு செக்டாரோடைய ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, செக்டாரோடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் செக்டாரோடைய ஏரியா என்னன்னு கிடைச்சோம். இதே இது ரேடியன் கொடுத்தாங்கன்னா அப்போ அதுக்கான ஃபார்முலாங்கிறது ½ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு அந்த ரேடியனுடைய வேல்யூ. இந்த ஃபார்முலா இப்போ டிகிரி கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ரேடியன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? அடுத்தது, இப்போ செக்டாரோடைய, இப்போ இங்கே பாருங்க, இது இதாங்க செக்டார், இது ஒரு கார்டா, இது ஒரு செக்மெண்ட் தானே, இதோட ஏரியா என்ன நம்மள்கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? செக்டாரோட ஏரியா கண்டுபிடிங்க, அதுலேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணுங்க, இந்த வேல்யூன்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா இருக்குது, இது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான், அதனால் உங்களுக்கு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்காது. செக்டார் ஃபார்முலா இந்த இருக்கா, ஏரியா ஃபார்முலாங்கிறப்போ ரேடியஸ் இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் போதும். தெரிஞ்சிச்சுன்னா இதோட ஏரியா கிடச்சிருமா, அதுலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க, இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செக்டாரோடைய செக்மெண்ட்டோடைய வேல்யூ என்னன்றது நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். தென் ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்றது பார்த்தீங்கன்னா 2πr டீட்டா பை 360 டிகிரி. ஓகேவா? இங்கே நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து சுற்றி உள்ளது வந்து 360 டிகிரியா இருக்கும். அதில் இது எவ்வளோ கவர் பண்ணுதுங்கிறத டிபெண்ட் பண்ணி தான் ஆர்க்கோட லென்த்துங்கிறது இருக்கும். மொத்தம் 2πr, அதில் மொத்தம் 2πr, அந்த 2πrங்கிறது 360 டிகிரி. ஓகேவா? என்ன கன்வே பண்ண வரேன்றது புரியுதா? இங்கே பாருங்க, 360 டிகிரிங்கிறது தான், இந்த 360 டிகிரிங்க தான் மொத்த 2πr. ஓகேவா? நமக்கு இந்த ஆங்கிளுக்கு மட்டும் எவ்வளோ லென்த்துங்கிறது தான் தேவை. மொத்த லென்த்து 2πr, எனக்கு இந்த லென்த்து மட்டும்தான் தேவை.
அப்போ இந்த லென்த்துங்கிறது ஒரு டீட்டா இருக்குமா, அந்த டீட்டா எவ்வளோ, டீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/r டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு டீட்டா. அதுதான் இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணாதீங்க, ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆர்க் லென்த் ரேடியன் கொடுத்துருந்தாங்கன்னா ரேடியஸையும் ரேடியன் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர்க்கோட லென்த்துங்கிறது கிடைச்சிடும். ஓகேவா, இப்போ செக்டாரோட பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா, செக்டாருங்கிறது என்னது, இதான இதோட பெரிமீட்டர் இந்த இதுதான் தேவை நமக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ஒரு ரேடியஸ் இது ஒரு ரேடியஸா, அப்போ 2r பிளஸ் இதுங்கிறது ஆர்க் லென்த் தானே L. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்மளால செக்டாரோடைய பெரிமீட்டர் வேல்யூன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ஏரியா ஆஃப் செக்டார் கேன் பி டைரக்ட்லி ஃப்ரம் த ஆர்க் லென்த் அண்ட் ரேடியஸ். ஆர்க் லென்த் இப்போ ஹாஃப் இன்ட்டு ஆர்க்கோட லென்த்து இன்ட்டு ரேடியஸ், இதை வச்சுமே நம்ம செக்டாரோட ஏரியான்றது கண்டுபிடிச்சலாம். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க, இது மேஜராக வந்துடும். அடுத்தது இந்த ஃபார்முலா. ஓகேவா, அடுத்தது இப்போ ஆங்கிள் தேவைன்னா ஆர்க்கோட லென்த்தை வந்து நீங்கள் ரேடியஸால் டிவைட் பண்ணுங்கள், நமக்கு லென்த்துங்கிறது கிடச்சிடும். ஓகேவா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ செக்டாருக்கு வந்து இவ்வளோ தான், சர்க்கிளுக்கு இவ்வளோ தான், சர்க்கிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து குவாட்டிலேட்டருங்கிறது குவாட்டுங்கிறது 4. ஓகேவா, 4 சைடு இருக்கக்கூடிய ஷேப்பை தான் நம்ம குவாட்டிலேட்டர்னு சொல்லுவோம். 4 சைடு இருக்கக்கூடிய ஷேப்பு, ஸ்கொயரு ரெக்டாங்கிள்லாம் ஒரு குவாட்டிலேட்டர் தான். ஓகேவா, ஜென்ரலாக எக்ஸாம்பிள் குவாட்டிலேட்டர்னு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த குவாட்டிலேட்டருங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு டயகனல் இருக்கும், பெரிய டயகனல். ஓகேவா, இது பெரிய டயகனல். இந்த டயகனலில் வந்து இந்த சைடில் இருந்து ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையும், இது ஹைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து இங்கே ஒரு ஹைட்ன்றது வரையும், இது பெர்பெண்டிகுலராக ஒரு ஹைட்ன்றது வரையும். ஸோ இந்த 3 வேல்யூஸை வச்சு நம்ம இதோட குவாட்டிலேட்டரோடைய ஏரியா என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு டயகனல் இந்த வேல்யூ இன்ட்டு இந்த ஹைட்டு 1 இந்த ஹைட்டு 2, இதான் ஃபார்முலா. சாரி ப்ளஸ். ஓகேவா, ஓகே, இதுதான் ஃபார்முலா. ஹாஃப் இன்ட்டு டயகனல் வேல்யூ ஹைட்டோடைய சம், இந்த 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு குவாட்டிலேட்டரோடைய ஏரியா என்னன்னு கிடைச்சிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டருங்கிறப்போ 3 சைடையுமே ஆட் பண்ணிடுங்க. பெரிமீட்டருங்கிறது பவுண்டரி லைன் தானே, 3த்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்தது இப்போ இந்த குவாட்டிலேட்டர் இருக்கா, இந்த குவாட்டிலேட்டர்ஸ்க்கு எல்லா 4 சைடு இருக்குது. 4 சைடுக்குமே இப்போ மிட் பாயிண்ட் ஒன்று உண்டு இல்லை, இந்த சைடுக்கு இது மிட் பாயிண்டாக இருக்கலாம், இதுக்கு இது மிட் பாயிண்டாக இருக்கலாம், இதுக்கு இது மிட் பாயிண்டாக இருக்கலாம், இதுக்கு இது மிட் பாயிண்டாக இருக்கலாம். இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஒரு குவாட்டிலேட்டர் உருவாக்கலாமா, எஸ் ஆப்வியஸாக உருவாக்கலாம். அப்போ அந்த குவாட்டிலேட்டரோட ஏரியா என்னவா இருக்கும், அந்த குவாட்டிலேட்டரோட ஏரியா என்னவா இருக்குன்னா பெரிய குவாட்டிலேட்டர் இருக்குல்ல அதோட ஹாஃப் வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குவாட்டிலேட்டர் மிட் பாயிண்ட் வச்சு உருவாக்கக்கூடிய குவாட்டிலேட்டரோட ஏரியா வந்து இருக்கும். ஏரியா ஆஃப் குவாட்டிலேட்டர் ஃபார்ம்டு பை அ ஜாயினிங் மிட் பாயிண்ட் ஆஃப் த அட்ஜசன்ட் சைட்ஸ் வில் பி 1/2 ஆஃப் த ஒரிஜினல் குவாட்டிலேட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொன்று. ஓகே, ஸோ இதில் பேரலலாக இருக்கும். ஓகேவா, அதாவது 4 சைட்ஸ் இருக்கும், அந்த 4 சைட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இதுவும் பேரலாக இருக்கும், இதுவும் பேரலாக இருக்கும். ஸோ ஒரு நம்ம ரெக்டாங்கிள் செவ்வகம் இருக்கா, செவ்வகத்தை கொஞ்சம் சப்னிங்னு எப்படி இருக்கும், அதுதான் அப்படி தான் இது இருக்கும். ஓகேவா, இதோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், இதோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும், செவ்வகத்தை சப்ன மாதிரி. ஓகேவா, ஸோ இதுக்கு ஒரு ஹைட்டுன்றது இருக்கும். ஓகேவா, இப்போ இதை பெரிமீட்டருங்கிறப்போ 4 சைடையும் ஆட் பண்ணுங்க, 2a 2b இருக்குது, அப்போது a + b. ரெக்டாங்கிளோடைய ஃபார்முலா மாதிரியே இருக்கா, இதுதான் பெரிமீட்டரோடைய ஃபார்முலா. அப்போ இதோடைய ஏரியா ஃபார்முலாங்கிறது பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா. ஓகேவா, பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும். ஓகேவா, அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்னதுன்னா, இது ஒரு கான்செப்ட். இப்போ இது பேரலோகிராமில் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது, 4 சைட்னா 2 டயகனல் வருது. இந்த டயகனல்ஸ் இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டு இப்போ ஏசிங்கிற ஒரு டயகனல், பிடிங்கிற ஒரு டயகனல், இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வேல்யூங்கிறது இந்த ஏபியோட ஸ்கொயருக்கும் பிசியோட ஸ்கொயருக்கும் சிடியோட ஸ்கொயருக்கும் டிஏவோட ஸ்கொயருக்கும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். இது இன்னும் சிம்பிளாக நான் வச்சுக்கணும்னா டயகனல்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறீங்களா, அதோட வேல்யூங்கிறது 2a² + b² ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகேவா, அது அப்படியே டெரைவ் பண்ணி வர்றது தான். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டயகனல் 1ஓட ஸ்கொயர் ப்ளஸ் டயகனல் 2ஓட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a² + b². இவ்வளோ தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்பவும் முக்கியமான ஒன்று. இப்போ பேரலோகிராமோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க, பியும் கொடுத்துட்டாங்க, அதாவது பேரலல் சைட்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு டயகனல் கொடுத்துட்டாங்கன்னா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, a
பிடி மூணுத்தையும் ஆட் பண்ணுங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க, செமி பெரிமீட்டர் கிடைக்குமா? அதை வச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2 இன்ட்டு ரூட் எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் டைகனல், ஒரு டைகனலோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேரலோகிராமோட ஏரியான்றது ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட்டுங்கிறத பண்ணிட முடியும். ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைகனலுடைய பேரலோகிராம டைகனல் ஃபார்முலா இது அவ்வளோவா கேட்டது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு டைகனல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, ரெண்டாவது டைகனல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ராம்பஸ். ஸோ ராம்பஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? சதுரம் மாதிரி தான். ஓகே, 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். 4 சைட்ஸ் இருக்கு, 2 டைகனல் இருக்கா? அப்போ ராம்பஸ்க்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ஹாஃப் இன்ட்டு diagonal 1 into diagonal 2. இதுதான் பார்த்தீங்கன்னா ராம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ராம்பஸ்க்கு எல்லா சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 4a தான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ ராம்பஸோட சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, ராம்பஸோட சைடு வேணும்னா டைகனல் கொடுத்துட்டாங்க, சைடு வேணும்னா ஹாஃப் இன்ட்டு ரூட் d1 ஸ்கொயர்டு ப்ளஸ் d2 ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ராம்பஸோட சைடு என்னன்றது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ராம்பஸ்க்கு டைகனல் வருதா, இது ஒரு ட்ரையாங்கிள் 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 4 ட்ரையாங்கிள் உருவாக்குதுல, இந்த 4 ட்ரையாங்கிளோட ஏரியாவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் ஓகே, இது ட்ரபாசியம். ட்ரபாசியம்ங்கிறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ட்ரபாசியத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும். ஒரே ஒரு ஆப்போசிட் சைட் மட்டும், மேலேயும் கீழே மட்டும் பேரலாக இருக்கும். இது நான் பேரலாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ட்ரபாசியம். கார்டிலேட்டருங்கிறப்போ இதுதான் உங்களுக்கு டயக்ராமாக ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரபாசியம் மாதிரி தான் வரையும். ஓகேவா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழப்பன மாதிரி வரையும், அது நம்ம வேண்டாம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரலோகிராம்னா ரெக்டாங்கிளை கொஞ்சம் சப்புன மாதிரி வரைஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ராம்பஸுங்கிறப்போ ஸ்கொயரை கொஞ்சம் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரபாசியம்ங்கிறப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ ட்ரபாசியத்தை பொறுத்த வரைக்கும் பேரலல் சைட்ஸ் இருக்குது தெரியுமா, இது டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். இது ஒரு லென்த், இது ஒரு லென்த்தாக இருக்கும். மேலே உள்ளது குட்டியாக இருக்கும், கீழே உள்ளது பெரிய லென்த்தாக இருக்கும். இது நான் பேரலல் சைட்ஸாக இருக்கும். ஓகேவா? இது இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சேம் லென்த்தில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? நான் பேரலல் சைட்ஸுங்கிறது மோஸ்ட்லி நமக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து நமக்கு நான் பேரலல் சைட்ஸுங்கிறது இது வேற லென்த், இது வேற லென்த்தில் இருக்கும். ஓகேவா? நான் பேரலல் சைட்ஸுங்கிறது சம்டைம் வந்து இப்படி கூட வரைவாங்க, இப்படி கூட வரைவாங்க. இது 2 ஈக்குவல் லென்த் கிடையாது. பார்த்தீங்களா? மோஸ்ட்லி வந்து நான் ஈக்குவலாக இருக்குன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மோஸ்ட்லி ஈக்குவலாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இதோட லென்த்துங்கிறது எப்போவுமே ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. பேரலல் சைட்ஸை ஆட் பண்ணி ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணி ஹாஃபோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து ட்ரபாசியத்தோட ஏரியா ஃபார்முலா. பெரிமீட்டருங்கிறப்போ 4 சைடையும் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ ஹைட் வேணுங்கிறப்போ 2 இன்ட்டு ஏரியா வேல்யூ a + b, இவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது இப்போ ட்ரபாசியம் இருக்கா, ரயில்வேல நிறைய டைம் இது கேட்டிருக்காங்க. இந்த ட்ரபாசியத்தோடைய நான் பேரலல் சைட்ஸ் இருக்கா, இது நான் பேரலல் சைட்ஸ் தானே, இது பேரலல் சைடு, இது நான் பேரலல் சைடு. இந்த நான் பேரலல் சைடில் மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த லைனோட லென்த் என்னன்னு கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பேரலல் சைடை ஆட் பண்ணுங்க, அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க, அதுதான் இதோட லென்த்தாக வந்து இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மிட் செக்மெண்ட் ஜாயினிங் மிட் பாயிண்ட் நான் பேரலல் சைட்ஸ். ஓகேவா? அடுத்தது இதில் ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ட்ரபாசியமா, இதோட மிட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். மிட் பாயிண்டோட ட்ரபாசியம் குவாட்ரிலேட்டரல்ன்ற மாதிரி தருவாங்க. இது மிட் பாயிண்ட் வேல்யூ தேவைன்னா இதோட லென்த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. பேரலல் சைட்ஸோட ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இது ஒரு குவாட்ரிலேட்டரல், 2 டயகனல் இருக்கு. இந்த டயகனலோட மிட் பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதோட லென்த், மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லென்த் என்னன்னு கேட்டாங்க. இந்த ஸ்மால், இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுங்க, a - b, அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்க, அதுதான் இதோட லென்த்தாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் பெரியதோட லென்த் கிடைக்கும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சின்னதோட லென்த்ன்றது கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த ஹெக்ஸகன், பென்டகன், ஆக்டகன். ஹெக்ஸகனுங்கிறது ஹெக்ஸகன், பென்டகன், ஆக்டகன் எல்லாமே பாலிகன் தான். ஹெக்ஸகனுங்கிறது 6 சைடு உள்ள பாலிகன், பென்டகனுங்கிறது 5 சைடு உள்ளது, ஆக்டகனுங்கிறது 8 சைடு உள்ளது. ஓகேவா? ஸோ 6 சைடு, 5 சைடு, 8 சைடு.
இதெல்லாம் வச்சு நமக்கு இந்த ஒவ்வொரு ஷேப்புக்கும் டயகனல் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த 3 ஷேப்போட ஏரியா ஃபார்முலா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா இந்த சார்ட்டில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நோட் பண்ண வேண்டியதுங்கிறது ஹெக்ஸகனோட ஏரியா ஃபார்முலா அண்ட் பெரிமீட்டர் ஃபார்முலா இது ரெண்டுத்தை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. பென்டகன் ஆக்டகனுக்கும் படிச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி இதை வச்சு கேட்க மாட்டாங்க. பென்டகன் ஆக்டகனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பெரிமீட்டர் ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ங்கிறது கேட்பாங்க. இருந்தாலும் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு ஹெக்ஸகன் தான். ஹெக்ஸகனுங்கிறப்போ நமக்கு இந்த ஷேப் வரும். ஓகேவா? ஹெக்ஸகன் 6 சைடு உள்ளது. ஓகேவா? இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 6√3/4 a². ஆனால் இங்கே வேறு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே, ஒன்றும் கிடையாது. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸ் போகும், 2 டைம்ஸ் போகும். அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் இப்படி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, இது என்னது? ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலாவா? ஹெக்ஸகனுடைய சென்டர் பாயிண்டில் ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்கள் எல்லா இதையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 6 ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் உருவாகும். 1 2 3 4 5 6 6 ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் உருவாகும். அப்போ அது 6ஐயும் நம்ம ஆட் பண்ணால் தானே ஒரு ஹெக்ஸகனோட வேல்யூ வரும். அதனால தான் இப்படி எழுதியிருப்போம். இந்த ஃபார்முலாவே படிச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இது வேண்டாம், இதையே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொன்றுக்குமே எத்தனை டயகனல் வரும்ன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபார்முலா நம்மளுக்கு இருக்குது. டயகனல் இப்போ ஹெக்ஸகனுக்கு எத்தனை டயகனல் தேவைன்னா நம்பர் ஆஃப் சைட்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் சைடு -3 3/2 கட் பண்ணிங்கன்னா 3 டைம் போகும். 3 × 3 9. ஹெக்ஸகனோட எத்தனை டயகனல் இருக்குது? 9 டயகனல் இருக்குது. ஓகேவா? அந்த டயகனல்லாம் என்னங்கிறத இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, மொத்தம் 9 டயகனல் வரும். ஓகே, இப்போது டயகனல் பார்த்துட்டோம். இதில் சின்ன டயகனல் பெரிய டயகனல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இப்போது ஹெக்ஸகனுடைய சின்ன டயகனல் ஃபார்முலா அது பார்த்தீங்கன்னா S√3. எஸ்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, சைடோட லென்த்து √3. இதுதான் சின்ன டயகனல். ஹெக்ஸகனோட சின்ன டயகனல் கேட்குறாங்கன்னா சைடை √3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். பெரிய டயகனல்னு கேட்குறாங்கன்னா சைடை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதுதான் பெரிய டயகனலோட வேல்யூ. ஓகேவா? பெரிய டயகனலுங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸை கனெக்ட் பண்ணும். இதுக்கு இது ஆப்போசிட்டா, இதுக்கு இது ஆப்போசிட்டா, இதுக்கு இது ஆப்போசிட்டா. ஷார்ட் டயகனலுங்கிறது ஒரு அட்ஜசன்ட்டை விட்டுட்டு ஒரு கார்னரை விட்டு கனெக்ட் பண்ணும். இந்த கார்னரை விட்டு கனெக்ட் பண்ணுதா, இந்த கார்னரை விட்டு கனெக்ட் பண்ணும், இந்த மாதிரிங்கிறது நமக்கு இருக்கும். ஓகே, ஒரு கார்னரை விட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 2 ஃபார்முலா. பென்டகனோட டயகனல் ஃபார்முலா வந்து இது. ஓகேவா? சைடு இன்ட்டு 1 + √5/2. இதான் பென்டகனோட டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அடுத்தது ஆக்டகன். ஆக்டகனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டயகனலு, மீடியம் டயகனலு, லாங் டயகனல்லாம் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஷார்ட் டயகனல் சின்ன டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சைடு இன்ட்டு 2 × √2. இதான். ஓகேவா? சின்ன டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பெரிய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சைடு இன்ட்டு 4 + 2√2. இதான் பெரிய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. மீடியம் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாங்கிறது பார்த்தீங்கன்னா சைடு இன்ட்டு 1 + சைடு √2க்கு தான் வரும். ஓகேவா? 1 + √2. ஓகேவா? இதான் வந்து நமக்கு சின்ன டயகனல் மீடியம் டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த 3 ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் தேவைப்படும். அடுத்தது நெக்ஸ்ட். ஓகே, இப்போ கைட்டோட ஃபார்முலா. ஸோ கைட்டுங்கிறது நமக்கு அந்த பட்டை மாதிரியே இருக்கும். ஓகேவா? இந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 4மே ஈக்குவலாக இருக்காது, இந்த சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். 2 டயகனல் வரும். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ராம்பஸோட ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா 4 சைடையும் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ டயகனல் வேல்யூ கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு டயகனல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஏரியாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. எந்த டயகனல் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கு இன்னொரு டயகனல் இருக்கும்ல, அதால் டிவைட் பண்ணுங்க. ஃபார்முலா மாற்றி எழுதுங்க, நமக்கு டயகனல் வேல்யூன்றது கிடைச்சிடும். ஓகேவா? ஒன்றும் கிடையாது, இந்த ஃபார்முலா அப்படியே மாற்றி தான் இங்கே எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து காம்பினேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன் சர்க்கிள்லாம் எப்படி இருக்கும், சர்க்கம் சர்க்கிள்லாம் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா சின்ன சின்ன ஃபார்முலாஸாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகேவா? இப்போ ஒரு குவாட்ரண்ட் இருக்குது. குவாட்ரண்ட்டுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்காது? அந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல, இன் ரேடியஸு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய ரேடியஸ் இருக்கா, அதை √2 - 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. நமக்கு சின்ன சர்க்கிள், பெரிய ரேடியஸுங்கிறப்போ இதுலேருந்து இது வரைக்கும் தானே ரேடியஸ். இதுதான் பெரிய ரேடியஸ், கேபிட்டல் ஆர். இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இதை √3 - 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. நமக்கு இந்த ரேடியஸ் என்னன்றதை கிடைக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இது டைப் பண்ணுற கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப மனப்பாடம் பண்ணிடாதீங்க. மனப்பாடமே வேண்டாம், நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். இப்போ 2 சர்க்கிள் வந்து டச் ஆகிருக்கு. ஓகேவா? இதை சுற்றி நூலை வச்சு ஒரு பவுண்டரி மாதிரி கட்டுறாங்க. இந்த பவுண்டரியோட லென்த், இந்த நூலோட லென்த் என்னன்னு நம்மள்ட்ட கேட்பாங்க.
லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குங்கிற மாதிரி. ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்குது? ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டாம், இது வரைக்கும் படிச்ச ஃபார்முலா வச்சே பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸா? அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் தானே. இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸா? சேம் சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ்ங்கிறது ரேடியஸ் தானே. அப்ப இது என்னது? இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ 2r. இந்த லென்த்தும் 2r தானே வரும். இங்க பாருங்க, இதோட லென்த் 2rனா அப்ப இதோட லென்த்தும் 2r தான். கரெக்டா? அப்ப இதோட லென்த்தும் நம்மளுக்கு 2r தானே வரும். கரெக்டா இல்லையா? எஸ், கரெக்ட். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது நமக்கு லென்த் தான் தேவை. அப்போ 2r + 2r 4r வரும். வெயிட் பண்ணுங்க. 4r ப்ளஸ், இப்போ இங்கே பாருங்க, ஏன்னா நமக்கு இந்த 2 சர்க்கிளை டச் ஆகிட்டு இருக்கு, சுற்றி ஒரு நூல் கெட்டுறாங்க, அந்த நூலோட லென்த்து கேட்டுறாங்க. அப்போ இதோட லென்த் கிடச்சிட்டு, அப்போ இதோட லென்த்தும் நம்மளுக்கு கிடச்சிட்டுனா அந்த நூலோட லென்த் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி தானே. ஸோ இது வந்து நமக்கு 2r வச்சோம், இதே லென்த்து தானே இங்கேயும் வருது. அப்போ இதுவும் 2r 4rனு போட்டோம். இப்போ இதோட லென்த்துங்கிறப்போ சர்க்கிளோடைய ஹாஃப் செமி சர்க்கிள்ங்கிறப்ப இது πr தானே படிச்சிருக்கோம். மொத்தம் 2πr, அதில் இது மட்டும்னா πr, இது ஒரு πr, இது ஒரு πr, அப்போ 2πrனு வரும். ஸோ இதுதான் ஃபார்முலா. 2 சர்க்கிள் டச் ஆகிருக்குன்னா அதை சுற்றி நூல் வரைகிறோன்னா, நூல் கெட்டுறோன்னா இதுதான் வந்து லென்த்தாக வந்து இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் ரேடியஸ் கண்டுபிடிச்சோன்னா, ரேடியஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு இந்த நூலோட லென்த் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து இப்போ 3 சர்க்கிள் டச் ஆகிருக்குன்னா 3க்கும் இதே மாதிரி பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ 3 சர்க்கிள் நம்மளுக்கு டச் ஆயிருக்கு. அப்போ எப்படி வரைகிறது? இங்கே பாருங்கள். இப்போ இதை மட்டும் எடுங்க. இப்போ இது புள்ளியிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸா? அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இது வரைக்கும் ரேடியஸ். கரெக்டா? இதுவும் ரேடியஸ் தானே, இதுவும் ரேடியஸ் தானே. அப்போ இதோட லென்த்து தானே இங்கேயும் வருது. அப்போ இது என்னது? 2r. இங்கே என்ன லென்த்தோ அதே தான் இங்கே லென்த். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன லென்த்தோ அதே தானே இங்கேயும் லென்த்து. கரெக்டா? அப்போ இதுவும் 2r தானே. இங்கே என்ன லென்த்தோ அதே தானே இங்கேயும் லென்த்து. இது ஆர், இது ஆர், அப்போ 2r தானே. அப்போ 6r ப்ளஸ். ஓகே, அடுத்தது இப்போ இந்த லென்த் தேவை. இது கிடச்சிட்டுனா மற்ற எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருமா நூலோடது? பாருங்க, இப்போ நல்லா கவனிங்க. இது இந்த பகுதி இருக்கு. ஓகேவா? இப்போ இது பாதி சர்க்கிள், இது நமக்கு பாதி சர்க்கிளா வந்து வருது. அந்த பாதியிலையும் பாதி தான் நம்மளுக்கு வருது. புரியுதா என்னன்ட்டு? பாருங்க, இந்த இருக்கா, இதை 3 பார்ட்டா பிரிக்கலாமா? 3 பார்ட்டா எப்படி பிரிக்கலான்றத பாருங்க. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட், இப்படி பிரிக்கலாமா 3 பகுதியா? அந்த ஒரு பகுதி தான் இங்க வந்திருக்கு. மொத்தம் 2πr. அந்த 3ல, அந்த முழுசுல ஒரு பங்கு, 3ல ஒரு பங்கு இந்த மாதிரி வருது. இதுதான் இதோட லென்த். இதோட லென்த் தான் இது. கரெக்டா? அந்த ஒரு சர்க்கிளை 3 பங்கா பிரிக்கிறாங்க. அதுல ஒரு பங்கோட வேல்யூங்கிறது, மொத்த பங்கோட வேல்யூங்கிறது, சர்க்கம்ஃபரன்ஸ்ங்கிறது 2πr. அதுல ஒரு பங்கு தானே தேவை. அப்போ அது 3 ஆல் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி 2πr/3ன்னு வரும். கரெக்டா? ஓகே, ஸோ இது இந்த பகுதிக்கு இந்த மாதிரி 3 வருது இல்லை. அப்போ 3ங்கிறப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 கட் ஆகும். அப்போ 2πr + 6rனு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 சர்க்கிளை சுற்றி ஒரு நூல் கட்டுறோன்னா வரக்கூடிய வேல்யூ வந்துருக்கும். சரி, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஃபார்முலா 2D 3Dன்னு இருக்குது. இது என்னது குழப்பமாக இருக்கு? நான் சொல்கிறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இங்கேயும் வருது. என்னன்னா, இப்போது இங்கேருந்து இங்கே வர ஒரு ரேடியஸ், இங்கேருந்து இங்கே வர ரேடியஸ், இது இப்படியும் சொல்லலாம். இந்த 2 சர்க்கிளுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸும் சொல்லலாம்ல. அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2r. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 6rன்னு இருக்கிறத 3Dன்னு எழுதிக்கலாமா? 4rன்னு இருக்கிறத 2Dன்னு எழுதிக்கலாமா? அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த 4 சர்க்கிள் டச் ஆயிருந்தாலும் சுற்றி வரக்கூடியதுங்க அதே தான். இதுவும் ஒரு ரேடியஸா? 2r. இங்கே 2r, இங்கே 2r, இங்கே ஒரு 2r. மொத்தம் எத்தனை 2r இருக்குது நம்மளுக்கு? 8 2r வந்து இருக்குது. ஓகேவா? 8r வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு r, இது ஒரு r. 2r 4 2r, 6 2r, 8 2r. ஓகேவா? 8r வந்து இருக்குது. ஓகே, ப்ளஸ் அடுத்தது இந்த பகுதி. இப்போ இதை பார்க்க எப்படி குவாட்ரண்ட் மாதிரியே இருக்கா? குவாட்ரண்ட்டுங்கிறது என்னது? πr² 2πrல 2πr/4 பங்கு. இப்போ 4 பார்ட் வர 4 கட் ஆயிரும், 2πr வரும்.
ஸோ இதான் இதோட லென்த்தாக வந்து இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வந்திருக்குன்றதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஃபிகல்ட்டி இருக்காதுன்னு நம்புறேன். டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி கேட்பாங்க. 3 சர்க்கிள் டச் ஆயிருக்கு. இந்த சர்க்கிளுக்கு இடப்பட்ட இந்த ஏரியா என்னன்னு கேட்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது 3ம் ஒரே ரேடியஸில் தான் இருக்க போகுது. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நமக்கு உருவாகக்கூடிய ட்ரையாங்கிள்ங்கிறது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக உருவாகும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிங்க. தென் இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார் தானே. செக்டார் 3 செக்டாரோட ஏரியா கண்டுபிடிங்க. அதை ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணுங்க. நமக்கு தேவையான இந்த பகுதியோட வேல்யூன்றது கிடைச்சிடும். ஃபைனல் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். அதோட டெரிவேஷன் தான் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபைனல் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ இந்த இது ஸோ ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குன்னா அந்த ஸ்கொயரோடைய சைடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் இன்ட்டு அந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு டிவைட் பை பேஸ் ப்ளஸ் ஹைட். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இதோட சைடு கிடைச்சிடும். அந்த சைடை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோன்னா இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? எக்ஸாம்ஸில் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் சாரி ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு பெரிய ஸ்கொயர் வருது, அந்த ஸ்கொயரோட ஏரியா கேட்குறாங்கன்னா சைடை கண்டுபிடிங்க, அந்த ஸ்கொயர் பண்ணுங்க, கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டோனியஸில் பிளேஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. இதோடைய சைடு கேட்டாங்கன்னா பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் இன்ட்டு ஹைட் அந்த ஹைப்போட்டோனியஸ். ஓகேவா? டிவைடட் பை பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சைடு கிடைச்சிடும். அதை ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு ஏரியா கிடைச்சிடும். அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸில் உட்கார்ற மாதிரியான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்குன்னா தென் நம்ம பேஸ் இன்ட்டு ஹைட்டு இந்த ஃபார்முலா தான் எங்கேயும் வரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாம். பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஓகேவா? போட்டு இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சா சைடு கிடைச்சிடும். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு இதுக்கு இந்த ஸ்கொயரோட ஏரியா கிடைச்சிடும். லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? அடுத்தது ஒரு செமி சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்கொயரு ஒரு ரெக்டாங்கிள்லாம் இருக்குன்னா அதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செமி சர்க்கிள்குள்ளே பெரிய ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் இருக்குல்ல, அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதுதான் அந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு செமி சர்க்கிள்குள்ளே பெரிய ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஏரியா நம்மளுக்கு தேவைன்னா அந்த ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி 4/5 மல்டிப்ளை பண்ணிடுங்க. நமக்கு இது பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்தது ஒரு சர்க்கிள்குள்ள பெரிய ஸ்கொயர் வருது. இந்த பெரிய ஸ்கொயரோட ஏரியா என்னன்னு மேக்ஸிமம் ஃபார்முலா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஃபார்முலாஸ், மேக்ஸிமம் பாசிபிளாக இருக்கக்கூடியதுக்கு. ஓகேவா? லார்ஜஸ்ட் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட இது தேவை. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இது வந்து நமக்கு டயகனல் சென்டர் பாயிண்டா சர்க்கிளோடது. இதை நம்ம வந்து டயகனல்னு சொல்லலாம் ஸ்கொயருக்கு. இன்னொன்று எப்படி சொல்லலாம்? சர்க்கிளோடைய டயாமீட்டர்னு சொல்லலாமா? அப்போ இது என்னவா இருக்கும்? √2a தானே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டயாமீட்டர், இந்த சர்க்கிளோடைய டயாமீட்டர் தான் நமக்கு ஸ்கொயரோடைய டயகனலாக இருக்குது. √2a இருக்குது தான். அப்போ சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு டயாமீட்டர் பை √2 நம்ம எழுதிக்கலாமா, எழுதிக்கிடக்கூடாதா? அப்போ a = d/√2 வரும். இது ஸ்கொயர் பண்ணாதான ஸ்கொயரோட ஏரியா கிடைச்சிடும். ஸ்கொயர் பண்ணால் d²/2 வரும். இவ்வளவுதான். ஸோ சர்க்கிள்குள்ளே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நம்ம சர்க்கிள்குள்ளே ஒரு பெரிய ஸ்கொயர் நம்ம உருவாக்குறோம்னா அதோட ஏரியா ஃபார்முலா வந்து இதுவாக தான் இருக்கும். டயாமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இந்த இது இப்போ ஒரு குவாட்ரண்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/5 இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். ரேடியஸ்ங்கிறது இந்த ரேடியஸ். ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி உட்காருது. ஓகேவா? இந்த மாதிரி பேஸில் உட்காருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரேடியஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகேவா? ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனுடைய 2D ஃபார்முலா முடியுது. இதை நல்லா படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின் உங்கள் நல்லாவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? MTS 2026 எக்ஸாமை டார்கெட் பண்ணுறவங்க இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் எக்ஸாமோடைய சிலபஸுங்கிறது உங்களுக்கு இதை கவர் ஆகிடும். நான் கொடுக்குறத படிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா MTS நல்ல மார்க்கோட கிளியர் பண்ணலாம். கம்ப்ளீட்டாக SSC, ரயில்வே, IB எக்ஸாம், FCAT எக்ஸாம் கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு கவர் பண்ணணும்னா
இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமோட கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும். இதோட கிளாஸஸ்க்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் கன்ஃபியூஷன் இருந்தால் இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்படுறதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த 1.5 மணி நேரம் நீங்கள் பார்த்ததுங்கிறது மென்சுரேஷனோடைய 2D உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிட்டு நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் உங்கள் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுத்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.